வெல்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ லெவல் அப்படிங்கிற ஒரு தடைக்கல்ல தாண்டிட்டு இங்கே வந்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஏ லெவல் இதுக்கு பிறகு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உடனடியாக வந்து கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் அப்போ யூனிவர்சிட்டி இன்டெக்கான வேலைகள் தொடங்கிடும். அப்போ இந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது. அப்போ அதுக்கான சின்ன ஒரு கைடன்ஸ் தான் இது. ஸோ அஸ்லீம் நான் சொன்ன மாதிரி 2 hours ப்ரோக்ராம் தான். இல்லை 1.5 hourல நாங்கள் பெரும்பாலும் முடிச்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு போல உள்ள 1/2 hour வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸுக்கு வந்து தருவோம். இப்போ நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ப்ரோக்ராம் டைமில் இருக்கிற எல்லா டவுட்ஸையும் வந்து நீங்கள் குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னு சொன்னால் நல்லா ஆகும். ஏன்னு சொன்னால் ப்ரோக்ராம் போகல நீங்கள் இடையில கொஸ்டின் கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல வர விஷயத்த ஃபுல்லாக முடிக்கலாம் போகும். ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்துக்கிடுங்க. ப்ரோக்ராம்குள்ள போவோம். நீங்க வந்து செலெக்ஷனோட ஒரு ப்ராசஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கணும். பாத்தீங்கன்னா சில பேர் வெயிட்டிங். கேக்குதா? கேக்குது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. வெரி சாரி, சின்ன கவரேஜ் வைக்கும். எங்கள் ஏரியா வந்து ஒரு வில்லேஜ் சைட் ஒன்றும். அப்போ இந்த கவரேஜஸ் அடிக்கடி வார எங்களுக்கு லேர்னிங் டைம்லையும் அந்த பிரச்சனை இருக்கிறது தான். ஸோ அதுக்கு வெரி சாரி. ரைட். அப்போ இந்த விஷயத்தில் ரைட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. கட் ஆஃப் வரது. அதுக்கப்புறம் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படியா ஒரு ப்ராசஸ் தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டியால் வந்து இன்டெக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டெக் இப்போ நீங்கள் இருக்கிற வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் தான், முதலாவது இதான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு படிமுறையில் நிற்கிறீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முழுமையான ஒரு உங்களுக்கு எங்கே தரையில் ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ மாதிரி தான் அந்த விஷயத்தை தந்துக்கிறோம். இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி கோர்சஸுக்கு அப்ளை பண்ணக்குள்ள வந்து நீங்கள் 2 ஸ்டெப்பை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் ஒன்று நீங்கள் வந்து யூஜிசி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டினோட வந்து கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு 4 விதமான டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கேட்பான். அப்போ அதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பான். அதே மாதிரி உங்களோட ஓலெவல் ஏலெவல் ரிசல்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இது வரைக்கும் கல்வி கற்ற ஸ்கூல்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஒன்றும் ரெடி பண்ணணும். அதாவது உங்களுக்கு விருப்பமான கோர்சஸை நீங்கள் என்ன செய்யணும், ஆர்டராக போடணும். உதாரணத்துக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் தான் முதலாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் இதை முதலாவது போட்டு அதில் எத்தனை யூனிவர்சிட்டி செய்கிறோம் அதுக்காக இதை போடணும். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கோர்ஸ் விருப்பமாக இருந்தால் அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நீங்கள் என்ன செய்யணும், தயாரித்து போடணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனைகிறது வந்து நாங்கள் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் நிறைய யூனிவர்சிட்டிக்கே வந்து அப்போ நாங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து போட இயலும், எந்த ஆர்டரில் போடணும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இல்லாத மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து எப்படி போடுறது. அப்போ அந்த சப்ஜெக்ட் தொடர்பான ஒரு விளக்கம் இல்லாதால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து நிறைய பிரச்சனை பட்டுகிறது. அப்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறது தான் வந்து இப்போ இதில் இந்த ப்ரோக்ராம்ல மெயினாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அவைலபிளான எல்லா கோர்சஸும் என்னென்ன நேச்சருடையது, எந்த மாதிரியான ஃபீல்டில் சேர்ந்தது, அப்போ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதுக்கு பிறகு உங்களோட ஜாப் ஃபீல்டு எப்படி இருக்கும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மெயினாக வச்சுக்க. அப்போ இதெல்லாம் இப்போ இதை முழுமையாக நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். இப்போ எந்த கோர்ஸ் ஆர்டர் படி நீங்கள் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட். இப்போ அடுத்தது உங்களை இப்போ இதுக்கு போயிடும் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கொமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ், அதாவது உங்களோட கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கீழே உள்ள கோர்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கோர்சஸ் இருக்குது. அதில் பிரதானமாக மேனேஜ்மெண்ட் பப்ளிக், எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூவேஷன், கொமர்ஸ், அதாவது பிகாம்
பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த முறை உங்களுக்கு புதுசா அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படி ஒரு கோர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒன் வேர் நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் தான் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பிரதானமான கோர்ஸ். இதில் தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டேக் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், 5336 பேரை வந்து இந்த முறை இன்டேக் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் கூடிக்கொண்டிருக்கும். போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4790 பேர் தான் எடுத்திருந்தாங்க. இந்த முறை அந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட வந்து கூடிக்குது. அப்போ அடுத்த முறையும் அந்த மாதிரி கூடிக்கொண்டு போய் சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் இதான் மேனேஜ்மெண்ட்டாக வந்து காமர்ஸ்க்கான ஒரு மெயின் கோர்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உள்ள ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 years எடுத்திருந்தால் போதும். அதாவது நம்மளோட காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து மெயினான அக்கௌண்டிங், எக்கனாமிக், பிஸ்னஸ் அந்த 3 சப்ஜெக்ட்ஸும் எடுத்திருந்தாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி அதில் ஏதாவது 2ம், மற்றது இந்த இதில் போட்டிக்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸும் எடுத்திருந்தால் போதும். பொதுவாக காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி இல்லாட்டி ஸ்டெட் எடுத்துப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து போடக்கூடிய மாதிரியான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ரைட், இந்த இதில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது காமர்ஸ் ரிலேட்டடாக. அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன ஆர்டருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு அந்த செட் ஸ்கோர் ஆர்டர் படி உங்களுக்கு அந்த ஹேண்ட் புக்கில் இருக்கிற அந்த இதை போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த செட் ஸ்கோர் இதை பார்த்தா விளங்கும். அப்போ யூனிவர்சிட்டி ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்களோட தரத்துக்கு தக்கன உயர்ந்த செட் ஸ்கோரில் எந்த எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த ஆர்டர் படி தான் இப்போ நாங்களும் காட்டிக்கிற உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அந்த ஹேண்ட்ஸ் புக் எடுத்து உங்களுக்கு பார்த்துக்கே இயலும். யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் உங்களுக்கு கிடைச்சிக்கும். அப்போ அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஜெயவர்தனபுரம் வந்து முதலாவதிக்கும், கொழும்பு, கெலனி அந்த மாதிரியான ஆர்டரில் வந்து போய்கொண்டிருக்கும். ரைட், இந்த கோர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி A லெவலில் படித்த மாதிரியான ஒரு பொதுவான இதை படிக்க மாட்டீங்க. பொதுவான பேசிக்ஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் நீங்கள் செய்வீங்க. எல்லாருக்கும் வந்து ஒரே இது கிடைக்காது. உங்களை போனவொடனே என்ன செய்வான்னு சொன்னால், சில யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட்லேயே உங்களை அந்த ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளே பிரிப்பான். அப்படி இல்லாட்டி வந்து கொமனா 1 year ஒரு 2 years வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் மட்டும் தான் இருக்குது. சரியா? அதுலேயும் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால், அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மிஷன், என்டர்பிரினர்ஷிப், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது வந்து ஜெப்ரோவில் அவைலபிளாக உள்ள கோர்சஸ் டிபார்ட்மெண்ட். மற்ற யூனிவர்சிட்டியில் இதை விட குறைவாக அல்லது ஒரு சில டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போயிட்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நீங்கள் அட்வான்ஸாக படிக்க போகிறீங்க. அதோட உங்களோட ஜாப் ஃபீல்ட் பார்த்தீங்களாவும் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் எடுக்க இயலும். அது இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் உள்ள ஜாப் ஃபீல்டுக்கு உங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. இந்த விஷயம் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அதாவது சிலர் நினைக்கிறது, சிலர் தெரிஞ்சிக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கும். ஆனாலும் வந்து எல்லா விதமான ஜாப்ஸுக்கும் உங்களுக்கு போக இயலுங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிக்காது. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி எடுப்பான்னு சொன்னால் ரெண்டு முறையில் எடுக்கிறாங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும். அதில் ஒன்று வந்து உங்களோட செட் ஸ்கோர் நீங்கள் A லெவலில் எடுத்த ரிசல்ட்ஸ் இதை வச்சு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வைஸ் வந்து உங்களை பிரிப்பாங்க. அப்படி பிரிக்க கொள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஸ்லைடில் காட்டிக்கிறதுன்னு கிட்டத்தட்ட அதே ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ இதில் வந்து அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான் வந்து கொஞ்சம் இப்போ நடைமுறை ஸ்கோப் கூட உள்ள மார்க்கெட். அப்போ இதுக்கு தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கொண்டு தான் முயற்சி செய்யுது. அப்போ இது வந்து செட் ஸ்கோர் பேஸ் பண்ணி கிடைக்கிறது கேட்குது. அங்கே இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. யாராவது ஒரு ரிப்ளை பண்ண நல்லா இருக்கும். இன்டர்நெட் சின்ன ஒரு அன்ஸ்டேபிள் இருக்குது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணா. ரைட், டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் உங்களோட ஸ்டடீஸ் வந்து இருக்கும். இப்போ ஜெப்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களோட A லெவல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு எடுப்பான். அதுலேயும் வந்து நீங்கள் அக்கௌண்டிங் இதுக்கு போகணுன்னு சொன்னால் கட்டாயம் நான் நேரத்தில் சொன்ன வந்து காமர்ஸில் மெயின் கோர்ஸில் ஏதாவது 2 எடுத்திருந்தால் போதும்னு சொன்னால், ஆனால் அக்கௌண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக இயலும். அப்படி இல்லாட்டி மற்ற டிபார்ட்மெண்ட்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ இது வந்து ஜெப்ரோ யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு சிச்சுவேஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
கொலம்போ யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லேசர் மேனேஜ்மெண்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும்பாலும் நம்ம முன்னாடி பார்த்த அதே இதுதான். இதில் 2 புதுசு இருக்குது. அந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லேசர் மேனேஜ்மெண்ட் சொல்லி புதிய இது உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பெரும்பாலும் அந்த ஜெப்ரா யூனிவர்சிட்டியில் இதுக்கு கீழே பார்த்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி 1-2 தான் மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து வித்தியாசமாகவும் கொஞ்சம் மற்றது குறைவாகவும் இருக்கும். சரி, அப்போ கொழும்பு யூனிவர்சிட்டியில் எப்படி எடுப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், உங்களோட ஜிபி, அதாவது உங்களோட A-level ரிசல்ட்ஸை அங்கே பார்க்க மாட்டான். நீங்கள் அங்கே போயிட்டு கொமனா வந்து ஒரு 2 years படிப்பீங்க. அந்த 2 yearsல பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பான். உங்களோட ஒவ்வொரு செமஸ்டரையும் பெர்ஃபார்மன்ஸில் எவரேஜாக வந்து ஜிபிஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜிபிஏல ஆர்டர் படி தான் என்ன செய்வோம், உங்களை எடுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஸுக்கு உள்ள போகணும், அக்கௌண்டிங் அந்த ஃபைனான்ஸ் போகணும்னு சொன்னால் நீங்கள் ஜிபிஏல நல்ல ஹையாக இருந்ததை என்ன செய்யணும், உங்களுக்கு அதுக்குள்ளே போகவே இயலும். சரி, அதே மாதிரி பிபிஏ ஜென்ரல் டிகிரி, அதாவது பொதுவாக நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஹானர்ஸ் டிகிரி கிடைக்கும். அதோட ஜென்ரல் டிகிரி உங்களுக்கு என்ன செய்யுது, அதுக்கடுத்தது மேனேஜ்மெண்ட் அவைலபிளான யூனிவர்சிட்டி தான் வந்து கெலனியர். எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி எடுப்பாங்க சொன்னால் ஜெட் ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த இது நடக்கும். இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங், இதில் இது எக்ஸ்ட்ராவா. அதே மாதிரி ஆடிட்டிங் அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ் அந்த மாதிரியான இதுகளுக்கே வந்து வந்துடும். அப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு 8-9 வகைகளுக்கு தான் இருக்கும். அது வித்தியாசமான பேர்களில் தான் வந்து மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து வேறாவது யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஜிபிஏ அடிப்படையில் எடுக்கிறாங்க. இங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சவுண்ட் கொஞ்சம் கேக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது. சாரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜரட்டா யூனிவர்சிட்டி. இப்போ இங்கேயும் வந்து இங்கே வந்து ஜெட்ஸ்கோர் சரிப்பில் எடுக்கிறாங்க. ஸோ சேம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. வந்து ஜிபிஏ அடிப்படையாக வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் எலோகேஷன் இருக்கும். அதே மாதிரி வயம்பேடு செட் ஸ்கோர் படி இருக்குது. அடுத்தது சப்ரகம் யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து செட் ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்குது. அது மாதிரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு வந்து ஜிபிஏ பேஸ் பண்ணி வந்து செகண்ட் இயரில் இந்த இது ஸ்பெஷலைசேஷன் தான் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள இயலும். கடைசியாக வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மெயின் சொல்ல வர மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அங்கே போய் படிக்க போகிறது வந்து கொமனா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இல்லை, ஒரு ஸ்பெஷலைசேஷனாக தான் இருக்கும். சரியா, அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளேயும் வந்து ஒரு ஆர்டர் இது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இப்போ அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அப்போ அந்த மாதிரி கூட இருக்கும். இப்போ நீங்கள் போடக்குள்ள வந்து உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸுக்கு எடுக்கலுமான்னு பார்க்கணும். இப்போ நல்ல டொப்பான ரிசல்ட்ஸ் உள்ள ஆளுக்கு தான் வந்து இப்போ ஜெய்ப்பூரை செட் ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுக்கக்குள்ள வந்து அக்கௌண்டிங் அந்த மாதிரியான இதுக்கு போக கேளும். அப்படி இல்லை உங்களுக்கு செட் ஸ்கோர் போதாது, அக்கௌண்டிங் போகிறதுக்கு போதாது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜிபி என்ன செய்யலாம், அந்த டிபார்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கொள்ள இயலும். ஃபீல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ரிலேட்டடான நிறைய ஜாப் இது இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து பெருசாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம மற்ற இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அவைலபிளான ஒரு கோர்ஸ் தான் வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வேல்யூவேஷன். இந்த கோர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி 88 பேர் எடுக்கிறதுக்கு வந்து இருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு பிஎஸ்சி இன் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூவேஷன் அப்படிங்கிற டிகிரி, ஹானர்ஸ் டிகிரியை பெற்றுக்கொள்ள இயலும். 4 years கோர்ஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் வந்து எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் வேல்யூவேஷன், அதே மாதிரி லோஸ், லேண்ட் எக்கனாமிக்ஸ், அது QS அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இதுக்கெல்லாம் உள்ளடங்கிக்கும்.
ஸோ வந்து அப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட பாடங்களும் அதெல்லாம் வந்து அதிகமாக உள்ளடக்கிப்போம். அப்போ அந்த செய்யலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்த வகையில் வந்து வெல்யூவர்ஸ், ரியல்டர்ஸ், டெவலப்பர்ஸ், பிளேனர்ஸ், மேனேஜர்ஸ் அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. வந்து கவர்மெண்ட் செக்டர்லையும் வந்து அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் பப்ளிக். இந்த கோர்சஸ் வந்து இப்போ இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான். மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், வேல்யூவேஷன், பப்ளிக் மேனேஜ்மெண்ட், கொமர்ஸ், இது 4க்குமே வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள அதே ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான். அதனால தான் இங்கே குறிப்பிட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இப்போ மேனேஜ்மெண்ட் பப்ளிக் கவர்னன்ஸ் இந்த டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையும் படித்தர ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அப்போ அதனால இந்த கோர்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் டெவலப்மெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி அனாலிசிஸ், பப்ளிக் செக்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், கவர்னன்ஸ், இந்த மாதிரி வந்து பப்ளிக் தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸை தான் என்ன சொன்னால் பேஸ் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான ஜாப்ஸை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் government ministries, departments, corporation and authorities, local government institutions, இந்த மாதிரியான இதில் வந்து இந்த மாதிரி அரசாங்க ரீதியான இதுலையும் சரி, பிரைவேட் செக்டர்லையும் சரி, இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீக்குது. அடுத்தது கொமர்ஸ் ஸ்ட்ரீம் கீழே அவைலபிளான கோர்ஸ் வந்து கொமர்ஸ், அதாவது பிகாம்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். இங்கேயும் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். ஜெப்ரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இல்லை, ஸ்பெஷலாக தான் ஒரே இதாக தான் இருக்கும். கிளனியில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அப்படிங்கிற ஹானர்ஸ் டிகிரி அமைக்குது. பிஸ்னஸ் டெக்னாலஜி, என்டர்பிரினர்ஷிப், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனும் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ஜஃப்னாலையும் வந்து ஜென்ரல் பிகாம், அது ஸ்பெஷலான ஹானர்ஸ் டிகிரியும், பிஸ்னஸ் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், அது மாதிரி அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸில் ஸ்பெஷலைசேஷன் இதுவுமே இருக்குது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இதுதான். அங்கேயும் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சவுத் ஈஸ்டர்னில் வந்து பிகாம் ஹானர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இது எப்படியாப்பட்ட கோர்ஸ்ன்னு சொன்னால் முழுக்க மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். பொதுவாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் படிக்க போகிற அதே விஷயத்தை தான் வந்து இங்கேயும் படிப்பீங்க. இதில் அதுக்கு மேலதிகமாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்களை தான் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். மற்றபடி எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிக்க போகிற அதே விஷயமா தான் இங்கே பிகாம் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ கெரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ள இயலும். குறிப்பாக ஜெயவர்தனபுரையோட பிகாம் நீங்கள் செஞ்சீங்களாகும் உங்களுக்கு அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது பிறகு வந்து ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. அப்போ அதை அந்த இதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் இது செய்கிறதுக்கான வந்து நீங்கள் உங்களோட கெரியரை இது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான் பிகாம் பற்றின இது. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து ஐடி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். அப்போ இதுக்கு வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் A-level 3 years எடுத்திருக்கணும். கொமர்ஸ் உள்ள அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பாடங்கள்லையோ ஏதாவது 3 சப்ஜெக்ட்ல 3 years நீங்க எடுத்திருக்கணும். யூனிவர்சிட்டி இது ஒரு 4 years கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்து எந்த மாதிரி இந்த கரிக்குலம் இருக்கும். சாரி பாங்க, அடிக்கடி சின்ன ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. யாராவது ரிப்ளை பண்ணுங்க. கேக்குதா இப்போ? கேக்குது. சாரி இது அடிக்கடி பிரச்சனை தான். ரொம்ப கிராமப்புற தெரியுமா, எங்களுக்கு வெளியே போக இயலாது ரெஸ்ட்ரிக்ஷனால. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடத்துக்கு போய் செஞ்சுக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டம். இப்போ அதனால தான் என் வீட்லேயும் தானே செய்கிறேன். இப்போ அதனால கொஞ்சம் இதாகிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். இப்போ
இப்போ நீங்கள் இதில் பொறுமையிலேருந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கோர்சஸ் பற்றின இது வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொமனாக நீங்கள் போட போகிற கோர்ஸை பற்றின இது வந்து பெரும்பாலும் நீங்கள் எல்லா இடத்துலையும் இதை பார்க்க கிடைக்காது. இந்த ஹேண்ட் புக்ஸில் இதில் கிடைக்காது. அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கோர்ஸை இதாக போட்டுக்கிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பொறுமை ஆயிக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ரைட், அப்போ இந்த கோர்ஸுக்குள்ளே ப்ரோக்ராம்குள்ளே போவோம். பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் வந்து இப்போ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஐடி ரெண்டையுமே வந்து சேர்த்து படித்து தர போகிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான இதுவும் இருக்கும், வந்து ஐடி ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். பொதுவாக வந்து ஐடியான சப்ஜெக்ட்ஸ் அதிகமாகிக்கும். அதில் எதை மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம் சொன்னால் ப்ரோக்ராமிங், அது மாதிரி டேட்டா பேஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அதாவது இந்த C++, ஜாவா அந்த மாதிரியான விடயங்கள், அது மாதிரி டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப், டிஜிட்டல் பிஸ்னஸ் அந்த மாதிரியான இது இருக்கும். இதில் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன் சொன்னால் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கோட இது வந்து இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் முடியும் போது உங்களுக்கு என்னென்ன கெரியர் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான இதுக்கும் போயிடும், ஐடி ரிலேட்டடான போயிடும். பொதுவாக இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தெரிஞ்சிருக்கும். ACCA, CIMA, CA, CP அந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. இதை பொதுவாக வந்து நீங்கள் ஜெப்ரோயில் அக்கௌண்டன்ட் டிகிரி செய்கிறக்கூடிய வந்து இதை செய்கிறது ஏன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள போட்டித்தன்மையை பற்றி தெரியும். குவாலிஃபிகேஷனை கூட்டினா மட்டும் தான் இயலும். அப்போ அந்த வகையில் வந்து இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு போத் மேனேஜ்மெண்ட் இதுக்கும் போயிடும், ஐடி இதுக்கும் போயிடும். இப்போ மேனேஜ்மெண்ட் பக்கம் போகிற ஆளுக்கு வந்து கொமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் ஏதாவது செஞ்சு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனோட அந்த இதுக்கு போயிடும். அது மாதிரி ஐடி ரிலேட்டடான பிட் அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதுக்குள்ள போயிட்டு நீங்கள் ஐடி இதான இதுக்கும் போயிடும். சரியா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஜாப் செக்ஷன்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ், சிஸ்டம் அனாலிசிஸ், IS மேனேஜர், IT, ERP கன்சல்டன்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜர், இதெல்லாம் வந்து ஐடி ரிலேட்டடான ஜாப்ஸ். சரியா? மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து பொதுவாக மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் கீழே வர ஜாப்ஸ் அது வரும். நீங்கள் இந்த ஐடி இது வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் செஞ்சு கொஞ்சம் ஒரு ஐடி டெவலப் பண்ணிக்கணுங்க சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான இதுக்கும் வந்து உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த BAS கோர்ஸ் மூலமா. அதே மாதிரி முக்கியம் பிரைவேட் லிமிடெட் இதோட வந்து ஜப்பான் யூனிவர்சிட்டி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால அப்போ அது சம்பந்தமான சில கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி ஸ்பெஷலாக உள்ள கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், TB அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரிங்கோ அண்ட் வவுனியாவில் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் மாதிரியான அதே ஒரு இதுதான். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட் நோட் பண்ணுறேன். என்ன விஷயம்னா அந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த கோர்ஸ் எடுத்துக்கொண்டா அதில் வந்து அதிகமான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடி ரிலேட்டட். மோர் தென் 70% நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை பார்த்தா ஐடி தான் இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் ஐடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற ரொம்ப பொருத்தம். இப்போ உங்களுக்கு ஐடி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அதால் ஐடி இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு. அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஐடி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜப்புரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணுறது. ஆனால் யூனிவர்சிட்டி வந்த பிறகு அந்த கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டப்படுறது. அப்போ அதால் கொஞ்சம் ஐடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது பெட்டர் ஆகி. ஓகே சார், நீ கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ சார். ஓகே, தேங்க்யூ. ரிஃப்தி, நான் பேசுறது கேட்குதா? அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுங்க. தேங்க்ஸ் சார். சொல்லுங்க ரிமாஸ். சார் ஜஸ்ட் ரிஃப்தி சொன்ன பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்க்கிறேன். அதோட இப்போ ரிஃப்தி சொன்ன மாதிரி அந்த BIS கோர்ஸ் வந்துட்டு மோர் தென் 70% ஐடியோட ரிலேட்டடான ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ், நெட்வொர்க் அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் தான் கூட. பட் அதுக்காக ஐடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் அந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லை. அதை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் ஐடி பேக்ரவுண்ட் இருந்தால் நல்ல. ஆனால் அந்த கோர்ஸ் செஞ்ச நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக சார்ட்டட்டும் சிமாவும் ACCA செஞ்சுட்டு அக்கௌண்டிங் ஃபீல்டில் போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் போயிட்டு ஐடி ஃபீல்டு மட்டும் தான் போகணும்னு இல்லை. நீங்கள் உங்களோட டார்கெட் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செஞ்சுட்டு
நீங்கள் அக்கௌண்டிங் ஃபீல்டுக்கும் போகலும், அதே நேரம் யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 2 ஐடி ஃபீல்டுக்கும் போகலும். ஸோ 2 ஃபீல்டுக்கும் உங்களுக்கு சான்ஸ் ஆയിരിக்கும் இந்த கோர்ஸ். நல்ல ஒரு வெளிவான கோர்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடி பேக்ரவுண்ட் வந்து இருக்குன்னு சொன்னார். ஓகே, தேங்க்ஸ் ஆஸ்கர். ரிஃப்தி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நான் அந்த உங்க 2 பேருக்குமே தேங்க்ஸ் இந்த விஷயத்துல ஞாபகம் பண்றதுக்கு. ரைட், அப்ப அடுத்ததை பத்தி பார்ப்போம். அடுத்த கோர்ஸ் தான் வந்து இதுல வந்து இதுவும் வந்து மேனேஜ்மெண்ட் மாதிரியான கம்பெனில வந்து டிபார்ட்மெண்ட்ஸும் அதே மாதிரி வவுனியாலையும் வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்குள்ள வர அதே டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ இது வந்து பொதுவாக வந்து எல்லா ஸ்ட்ரீம்ல இருந்து வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஆனால் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்குன்னு சொன்னா வவுனியால 60%, டிங்கோமலியில 40% சுவரா வந்து எதுக்குள்ள இருந்து எடுப்பான்னு சொன்னா கொமர்ஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு தான் எடுப்பான். அதனால தான் வந்து இந்த கோர்ஸை வந்து கொமர்ஸ் ஸ்ட்ரீம்குள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட அக்கௌண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இது வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து அக்கௌண்டிங் நாலேஜோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாலேஜையும் தர மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இது. இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டதால கரிக்குலம் பேஸ் ஆன அந்த அளவுக்கு பெரிய ஒரு இது ஒன்று இல்லை இருக்குது. இந்த கோர்ஸ்குள்ள போகிறதுக்கு நீங்கள் அக்கௌண்டிங்கோட சேர்த்து 3 இயர்ஸ் எடுத்துருக்கணும். மற்ற 2 சப்ஜெக்ட்ஸும் வந்து முக்கியமாக வந்து பிஸ்னஸ் அல்லது எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்டும் ஐடி அல்லது ஸ்டேட்லேருந்து ஒரு சப்ஜெக்டும் வந்து இதில் நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ எடுத்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். 50 ஃபர்ஸ்ட் முறைங்கிறத 50 பேரை தான் வந்து எடுக்கிறதுக்கு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன டிகிரி சொன்னா பிபிஎம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு என்ன 4 இயர்ஸ் கோர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்தது. இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஐடி நாலேஜ் தான் இது 2 பேஸ் பண்ண நாலேஜ் தான் உங்களுக்கு தரத்துக்கு கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கரிக்குலம்ல வந்து இது 2 ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்டிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் ஒரு அடிப்படையான இது தந்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் அப்போக்குள்ள வந்து உங்களுக்கு ஐடி பக்கம் கூட்டி போவாங்க. அப்போ ஒரு ஐடி நாலேஜ் உள்ள ஒரு அக்கௌண்டிங் எக்ஸ்பர்ட்டை உருவாக்குறது தான் வந்து இந்த கோர்ஸ்ட்டு ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு கிடைக்கிற ஜாப்ஸும் யாராவது இடையில கதைச்சிங்களா? நான் ரிமாஸ் சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லணுமா? சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லிடுமா? ஓகே, சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஜெப்புரையில் வந்துட்டு பிஐஎஸ் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு கோர்ஸ் இருக்குதோ, ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி கலன் யூனிவர்சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற கோர்ஸ் தான் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அங்கே பிஸ்னஸ், இங்கே அக்கௌண்டிங், மற்ற எல்லாமே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் தான். ஸோ அங்கே உங்களுக்கு இதுக்கு முதல் பேசினத்தில் ரிஃப்டிங்கிற ஒருத்தர் பேசியிருந்தா சொல்லியிருந்தால் 70% கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த கோர்சஸ் தான், அந்த கண்டென்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கேயும் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் சான்சஸ் கூட இருக்குது. என்று சொன்னால் இங்கே வந்துட்டு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லும்போது அக்கௌண்டிங்கோட சம்மந்தப்பட்ட ஒரு அக்கௌண்டிங் பேக்ரவுண்டோட தந்துட்டு மேனேஜ்மெண்ட் என்ன அக்கௌண்டிங் என்னன்னு சொல்லுவாங்க பேக்ரவுண்டோட தந்துட்டு அதோட சம்மந்தப்பட்ட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ், ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ கலன் யூனிவர்சிட்டியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நிறைய பேரை கெஸிங் படிக்க இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். இந்த கோர்ஸும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. எப்படி ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சோ அதே மாதிரி இந்த கோர்ஸும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு பொருந்த போகுதுன்னு சொன்னால், இதில் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஏ லெவலில் எக்கனாமிக்ஸு பயிலாக ஐசிடி எடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் போகலாமா, இல்லை நம்ம ஐசிடி போவோமான்னு சொல்லி அந்த ஆப்ஷன் 2ல் எதை சூஸ் பண்ண டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மிச்சம் நல்ல கோர்ஸ். என்னென்னு சொன்னால் நீங்கள் விருப்பப்படுற அந்த 2ம் இதில் சேர்ந்த மாதிரிக்கு இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் அஸ்கர், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்போ நான் சொன்ன உங்களுக்கு அந்த கோர்ஸில் முக்கியத்துவம் புதுசாக இருந்தாலும் வந்து அப்போ இந்த கோர்ஸுகளை ஸ்கோப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜாப் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் உங்களுக்கு விஷுவல் ஆகிற அக்கௌண்டன்ஸ், மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரியான
ஐடி அண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். ரைட். அப்போ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு கொமர்ஸ் ரிலேட்டட் ஆகிற வந்து கோர்சஸ் வந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதுக்கு மேலதிகமாக வந்து நிறைய கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 30 கோர்சஸ் மட்டும் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 24 கோர்ஸ் மட்டும் தான் வந்து உள்ளடக்கிக்கிறோம். கொஞ்சம் முக்கியமான கோர்சஸ்க்கு இது கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணி போகிற மாதிரியான கோர்சஸ் இருக்குது. டிரெக்டாக போகிற மாதிரியான கோர்சஸும் இருக்குது. இப்போ எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கோர்ஸும் இருக்குது, டிசைனிங் ஒர்க்ஸ், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், ஐடி ரிலேட்டட், இந்த மாதிரியான எல்லா விதமான கோர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இதை 1 by 1 பார்ப்போம். ரைட். லோ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எல்லா ஸ்ட்ரீம்ல இருந்தும் உள்ள ஆட்களும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான கோர்ஸ் தான் ஒரு லோ. இது வந்து சாரி, இதில் என்னோட பேர் நான் உள்ளடக்கிட்டேன், சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு. அப்போ லோ பற்றின இதுதான் இது. இதில் ப்ரொப்போஸ் சாரி ஈக்குது. 495 பேர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஒரு இதான இது ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு 10க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் போடுது. ஆனால் எல்லாருக்கும் அப்ளை பண்ணிலும் உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் அதுக்கு போக கிடைக்கும். பெரும்பாலான கொமர்ஸ் ஆளுக்கு வந்து லோக்கு போட விருப்பப்படுறது ஏன் சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்து அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து லோக்கு போற சரியில்லை. இப்போ அதனால எங்களுக்கு லோ ஏறாது ஆகலும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா நீங்க லோ சொன்னா உங்களுக்கு வந்து அப்ப அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ரிலேட்டடான போது நீங்க இதோட வந்து நீங்க எஸ்சிஎஸ் நீங்க சொன்னா இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலையோட நீங்க அல்டன் மாதிரியான 2 விதமான ஒர்க்ஸையும் ஒரே கம்பெனில செய்யக்கூடிய இதுவும் இருக்குது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் செய்யறாங்க. அப்படி இல்லாட்டி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் இது செஞ்சுக்கிட்டே வந்து எக்ஸ்டர்னலா லோ என்ன செய்யறாங்க. அப்ப லோவும் வந்து கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செய்யக்கூடாத கோர்ஸ் ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று தான். பொதுவாக லோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ இதில் வந்து என்னென்ன இதை படிக்க போறீங்க சார், நீங்கள் முழுசாக நாட்டில் உள்ள எல்லா விதமான லோஸை பற்றியும் படிப்பீங்க. பொதுவாக இதுக்கு 3 years தான் வந்து A-level குவாலிஃபிகேஷன் கேட்பான். அதோட O-level உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் A-level இங்கிலீஷில் கட்டாயம் வந்து இருந்தே ஆகணும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்க எவ்வளவு பெரிய ரிசல்ட் எடுத்திருந்தாலும் சரி. அப்ப இந்த லோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 யூனிவர்சிட்டில அவைலபிளா இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, பேராதனி, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னால அவைலபிளா இருக்குது. அப்ப நீங்க வந்து இந்த லோவை நீங்க முடிச்சு நீங்க எட்லோவும் ஆக இயலும். அப்ப அது வந்து உங்களோட இதை பொறுத்திக்குது. அப்ப லோ பத்தி பெரும்பாலான இதுல கரைக்க தேவையில்லை. பொதுவா லோ எப்படியான கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம அடுத்த கோர்ஸ்க்குள்ள போவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. வந்து இதை முடிக்கிறதால உங்களுக்கு பிபிஎஸ் ஒன்றும் பிகாமன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 years தான் கேட்குறாங்க A-level. அதே மாதிரி கொமர்ஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போக இயலும். ஓரல் மேத்தமெட்டிக்ஸ் அதோட டைம் இருக்கணும். சரி, அந்த கோர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 4 years கோர்ஸ். இது நேச்சர் எப்படிங்க சொன்னால் முழுக்க டேட்டா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான். இதுக்கு 3 ஸ்பெஷலைசேஷன் ஏரியா இருக்குது. வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து முழுக்க டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ரீதியான நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க. ஒரு ஃபியூச்சர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரெடிஷனலாக யூஸ் பண்ண ஒருத்தர் எடுக்கிற மாதிரியான இல்லாமல், அந்த டெக்னிக்ஸை வச்சு இல்லாமல் அந்த டிசிஷனுக்கு தேவையான சகல டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி அப்போ அதிலிருந்து வணிகத்துக்கு எஃபெக்டிவான ஒரு டிசிஷன்ஸை எடுக்கிறது எப்படி, அந்த மாதிரியான அதுக்குரிய இந்த டேட்டா மேனேஜ் பண்ணக்கூடிய திறன்கள் தான் வந்து அந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் கீழே இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரிலேட்டடான இது. அப்போ அந்த ப்ராசஸ் சம்பந்தமான கொஸ்ட்டை எப்படி குறைக்கலும், அப்படி அதுல இருந்து வர கெயின் எப்படி அதிகரிக்கலும், இப்போ அந்த இதுக்கு தேவையான டிசிஷன்ஸை வந்து எப்படி டேட்டா மேனேஜ் பண்ணி எடுக்கிறது, டேட்டா அனலிசிஸ் மூலமா எடுக்கிறது. அப்போ இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது இப்போ வணிகங்களை அவங்களோட உற்பத்தி செலவில் ப்ராசஸ் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு டிக்யூஎம், ஜிட் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து
யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க இந்த பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் முடிச்சுட்டு போறாள் எப்படியா எடுப்பாருன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட ப்ராசஸ் தொடர்பான வந்து முழுமையான எல்லா டேட்டாஸையும் என்ன செய்வாரு, கலெக்ட் பண்ணுவார். அதை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு எஃபெக்டிவான டிசிஷன்ஸை எடுக்கக்குள்ள வந்து அப்போ எஃபெக்டிவான இதை எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான இதுக்கு தேவையான நாலேஜஸ் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்பெஷலைசேஷன் கீழே கிடைக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடான மேனேஜர் வந்து எப்படி டேட்டாவை பேஸ் பண்ண இதை எடுக்கிறது. ஏன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஃபைனான்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், அது மாதிரி போரோயிங் டிசிஷன் வந்து எப்படி நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த இதை எடுக்கிறது. அப்ப இந்த மாதிரி முழுக்க ஒரு கோர்ஸ் தான் இது. அப்ப அதனால வந்து அதிகமான மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் நல்ல மெட்ஸ் சைடு அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு பொருத்தமான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சம்பந்தமான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை, நீங்கள் காமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸை வந்து செய்ய இயலும். உங்களுக்கு எப்படியான ஜாப்ஸ்குள்ள போயிடும்னு சொன்னா பிசினஸ் அனாலிசிஸ்ட், பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜர், ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ட், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்ட், இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நீங்க ஸ்பெஷல் அது சம்பந்தமான அடுத்த கோர்ஸ் பத்தி பார்க்கணும்னு சொன்னா ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி 81 பேர் எடுக்கிறதுக்கு இருக்காங்க. அதுல இந்த கோர்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து 3 years தான். அதுல எக்கனாமிக்கும் அக்கௌண்டிங்கும் வந்து கண்டிப்பா இருக்கணும். இது ரெண்டும் இல்லாட்டி இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாது. இதோட இன்னும் ஒரு காமர்ஸ் ரிலேட்டடான ஸ்கூல்ல போறதுக்கு நீங்க எப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஹானர்ஸ் இன் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இதை பெற்றுக்கொள்ள இயலும். இந்த கோர்ஸ் நேச்சரை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஃபைனான்சியல் டிகிரி. நீங்க மேனேஜ்மெண்ட் கீழே வந்து ஃபைனான்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அந்த டிகிரிய மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே விட பார்க்க அங்கேயும் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனா அங்கே விட பார்க்க அதிகமா வந்து மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளடக்கிக்கிறாங்க. வந்து அது ஏன்னு சொன்னா வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்கிறது சாதாரண ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் டூல்ஸ் அது மாதிரி விடயங்களை வந்து டெவலப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் உள்ள ஃபைனான்சியல் மேனேஜர் மாதிரியான ஒரு ஆள் தான் இருப்பாரு. அப்ப அதுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் அதுக்குரிய நாலேஜஸ் அதிகமாக தேவைப்படுறதால உங்களுக்கு அதனால தான் வந்து மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் உள்ளடக்கிறான். அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரீதியான சப்ஜெக்ட்ஸும் வந்து இதுல இருக்கும். ஸோ அப்போ முழுக்க ஒரு ஃபைனான்ஸ் செக்டரை பேஸ் பண்ண அந்த ஃபைனான்சியல் இதை பேஸ் பண்ண ஒரு இதான் அந்த கோர்ஸ் வந்து. இதோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் உங்களுக்கு இல்லைன்னு, ஆனால் நீங்கள் வந்து பொதுவான அந்த காமர்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் செய்ய இயலும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பார்த்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ல ரிஸ்க் மேனேஜர், ஜெனரல் ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் ரீதியான ஜாப்ஸுக்கு போயிடும். நீங்க மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க சொன்னா அது ரிலேட்டடான ஜாப்ஸுக்கு வந்து உங்களுக்கு போகலும் டபுள் குவாலிஃபிகேஷனா இருக்கும். இவ்வளவு இந்த கோர்ஸை பத்தின விஷயங்கள். அடுத்த கோர்ஸை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர். இந்த கோர்ஸ் வந்து ஓகே, அந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் எடுத்தா அந்த கோர்ஸ்ல வந்து மெயினா வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கூட வரும். ஆனா நார்மலா வந்து நீங்க ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் விஷயத்துக்கும் இந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் சரியான டிஃப்ரெண்ட் என்னன்னா, இதுல கூட டிசிஷன் மேக்கிங்க்கு ஃபைனான்ஸ் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வர நிறைய விஷயங்கள், மேத்தமெட்டிக்ஸ் A லெவல்ல வர விஷயங்கள்லாம் கூட இதை டீச் பண்ணுவான். அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிசிஷன் மேக்கிங் செய்யறது. இப்போ நார்மலா ஃபைனான்ஸ் மேனேஜர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப குறைய. ஆனா ஃபைனான்சியல் இன்ஜினியர் எப்படி யூஸ் பண்ணுவார்னா மேத்தமெட்டிக்ஸ் டூலை வந்து அவர் யூஸ் பண்ணுவாரு அவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஒரு கூட இம்பார்ட்டன்டான நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆகிக்கும். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருந்தா இந்த கோர்ஸ் அப்ளை பண்றது நல்லா சூட்டபிள் ஆகிக்கும். இதுல வந்து நீங்க ஆப்டிடியூட் செய்யக்குள்ளையும் நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தா விளங்கும். கூட வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயம் தான் கூட இதுல இருக்கும். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இந்த கோர்ஸ்ல அப்ளை பண்றது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் மார்க்கெட் ஃபியூச்சர்ல கட்டாயம் இருக்கும் இந்த கோர்ஸ்க்கு. ஓகே சார், தேங்க்யூ அண்ணா. ரைட். அப்போ
அடுத்த கோர்சஸ் உங்களுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யக்கூடிய அடுத்த கோர்ஸ் தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 இயர்ஸ் தான். அக்கவுண்டிங் வந்து உள்ளடங்கிக்கணும். மற்ற ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்க செஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி ஓ லெவல்லையும் வந்து இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இது 3லையும் வந்து சி எதிர்பார்க்குறான். இது இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்குள்ள போக இயலும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைல அவைலபிளா இருக்குது. அப்போ இதுல வந்து ஹானர்ஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி உங்களுக்கு பெற இயலும். இந்த கோர்ஸ்ட நேச்சரை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இது வந்து QS ரிலேட்டடான ஒரு இதாகும். பொதுவாக அந்த QS கோர்ஸ் கேள்விப்பட்டீங்க. அப்போ அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க அதிகமாகிறது. இப்போ இந்த கோர்ஸ் என்ன மாதிரியான நாலேஜை வந்து என்ன மாதிரியான கிராஜுவேட்ஸ் உருவாக்க பார்க்கணும்னு சொன்னா ஒரு பிஸ்னஸ்ல பிசிக்கல் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் தானே. அப்போ அதை ஒரு பிஸ்னஸுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கூடிய ஒரு அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிடும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிற இன்ஜினியரிங் மெத்தட்ஸ் ஆகிடும். அப்போ அதெல்லாம் வந்து எப்படி பிஸ்னஸ்க்கு வந்து பிஸ்னஸ்ல அவங்களோட வேலையை ஈஸியாக செஞ்சு கொண்டு போகிற மாதிரி அதுக்கான மெயின்டைனிங் அந்த மாதிரி டெவலப் பண்ணுறது, அந்த விடயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான விடயங்களை இம்ப்ரூவ் பண்ண. அப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிக்கும். மெச்சூர் தேவைப்படும். அதே மாதிரி இதோடையும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இல்லை. ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வந்து OSH எக்ஸிக்யூட்டிவ், கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜர், கன்சல்டன்ட் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இந்த மாதிரி ஜாப்ஸுக்குள்ள வந்து போயிடும். அதே மாதிரி ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடு ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்த கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு போட இயல்பான கோர்ஸ் வந்து டிசைன் கோர்ஸ் வந்து. இப்போ இது வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து கேட்குற இது வந்து குவாலிஃபிகேஷன் சொன்னால் A லெவலில் வந்து 3 இயர்ஸ் தான் கேட்குறாங்க. அதோட சேர்த்து O லெவலில் இங்கிலீஷில் S, அதே மாதிரி சயின்ஸில் Cயும், அப்படி அதோட O லெவல் மெத்ஸில் C, A லெவலில் மெத்ஸில் S தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் அதை உள்ளோட கேள்வி A லெவல் மெத்ஸில் S இருந்தால் போதும். இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க டிசைனிங் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் தான். இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்காது. இப்போ டிசைனிங் அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு தான் இது வந்து ஒரு பொருத்தமான ஒரு கோர்ஸ் ஆகிக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதில் வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன் இருக்குது. அப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போஸ்ட், ஃப்ளேயர்ஸ், வீடியோ எடிட்டிங், அதே மாதிரி மூவி டிரெக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கேம் டிசைனிங், இந்த மாதிரியான டிசைனிங் ஒர்க்ஸை வந்து இது கீழே இந்த ஸ்பெஷலைசேஷன் கீழே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுவல்லரிஸ், ஷூஸ், அதே மாதிரி க்ளோத்ஸ், இது ரிலேட்டடான ஃபேஷன் டிசைனிங் அந்த டிசைனிங் இதை நாலேஜஸை வந்து இங்கே மெயின் பண்ணுவாங்க. அடுத்து ப்ராடக்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே உங்களுக்கு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிசைனிங் ஒர்க்ஸை அந்த இதில் வந்து மெயின் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனிங் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான கோர்ஸ். ஏன் சொல்ல இப்போ நாம கொமர்ஸ் இதை படிச்சுட்டு வந்து இதில் இந்த கோர்ஸுக்கு போனீங்க சொன்னால் அதிகமாக கொமர்ஸ் ரிலேட்டடாக இருக்காது. டிசைனிங் இதாக தான் இருக்கும். அப்போ ட்ராயிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதாவது நீங்கள் ஸ்கெட்சாக தான் கொடுக்கணும். உங்களுக்கு பேப்பர் டெஸ்ட்டை விட வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் அதிகமாகிக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளேஸ் ரெடி பண்ணி சொல்லுவாங்க. மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைனிங்கில் வந்து ஒரு ஃப்ளேஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னால் அப்போ அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க. அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யணும், அதை செஞ்சு காட்டணும். அப்போ அந்த இதை வந்து கூடுதலாக நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் மூலமாக, ஸ்கெச்சஸ் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு காட்டணும். அப்போ இது வந்து ஸ்டார்ட்ல வந்து முழுக்க முழுக்க ட்ராயிங்ஸ் இதாக மெனுவலாக செய்கிறதோட வந்து நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸாக போகும்போது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டாக அந்த விஷயங்களை வந்து படிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அந்த ஸ்க்ரீனில் எது செய்கிறீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நல்லா ஏன் சொன்ன அந்த ரெக்கார்டை போடணும். பிறகு இதை கேட்குறதுக்கு இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இது ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. ரைட். அப்போ இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. மீடியா சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎக்ஸ் டிசைனர், இல்லஸ்ட்ரேட்டர், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர், டிரெக்டர், லோகோ டிசைனர், இந்த மாதிரியான டிசைனிங் ஒர்க்ஸ். அது மாதிரி ப்ராடக்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்டீரியர் டிசைன், ப்ராடக்ட் டிசைனர், இண்டஸ்ட்ரியல் டிசைனர் இந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது. இலங்கையில மிகவும் குறைவாக தான் இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னா இது வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸ்டடிஸ் வந்து கொஞ்சம் புதுசு. அப்போ அதனால வந்து ஜாப்ஸ் அதில் வந்து இல்லை அதிகமாக. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரைட். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ். இதுவும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான அதே மாதிரியான ஒரு டிசைனிங் இது உள்ள ஒரு கோர்ஸ் தான். அப்போ இந்த கோர்ஸுங்க வந்து உங்களுக்கு A லெவலில் 3 years இருந்தால் போதும். அதோட நீங்கள் O லெவலில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸில் வந்து நீங்கள் C எடுத்துருக்கணும். இங்கேயும் ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் மூலமாக தான் இதுக்கு எல்லாம் எடுப்பான். A லெவல்ஸ் மட்டும் அந்த எப்டிடியூட் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி தான் போகணும். மொரட்டுவையிலையும் இது வந்து 2 ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஃபேஷன் டிசைன், அதுமாதிரி டெக்ஸ்டைல் டிசைன்ஸ். அந்த கோர்சஸ் அந்த டிசைன் கோர்ஸை விட இங்கே வந்து கொஞ்சம் மேனேஜர் சப்ஜெக்ட் கொஞ்சம் இருக்கும். அது இப்போ நீங்கள் ஃபேஷன் டிசைன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கே வந்து அந்த டிசைனிங் ஒர்க்ஸோட வந்து மார்க்கெட் ரிசர்ச், நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி விடயங்களுக்கான தேவையான ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் டிசைனுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட கலரிங் டெக்னிக்ஸ், டெய்லரிங் மெத்தட்ஸ் இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கின ஒரு அந்த திறன்களை வளர்க்கறதுக்கான இதை உள்ளடக்கிப்பான், சப்ஜெக்ட்ஸை வந்து உள்ளடக்கிப்பான். இப்போ இதுவும் வந்து ஒரு டிராயிங் ரிலேட்டடான இதுதான் வந்து. அப்போ அந்த டிராயிங் ஸ்கெட்ச் போடுற அந்த மாதிரி அதில் கிரியேட்டிவிட்டி உள்ள ஆட்களுக்கு தான் வந்து இந்த கோர்ஸும் வந்து பொருத்தமானதாகும். உங்களுக்கு வந்து இந்த டிசைனிங் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பெரும்பாலும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இதுலேயும் வந்து ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி அந்த டிசைனிங் ஒர்க்ஸில் பார்த்த அதே ஜாப்ஸை பெற்றுக்கொள்ள பொதுவாக டிசைனர் ஒர்க்ஸை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இது வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிஎஸ் அது மாதிரியான ஒரு ஐடி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான ஒரு கோர்ஸ் தான். அப்போ இதுக்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு வந்து A லெவலில் 2 CS இருக்கணும். இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து C இருக்கணும். இங்கேயும் ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் மூலமாக தான் நீங்கள் போகணும். இதுவும் வந்து மொரட்டுவை யூனிவர்சிட்டியில் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த BA அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வரப்போகுது. அப்போ அது தொடர்பான மேலும் தேவையில்லை. அப்போ அதே விஷயம் திரும்ப வரப்போகுது. அப்போ ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், டிசைனர்ஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் இந்த கோர்ஸ் மூலமாக வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ரைட். இந்த கோர்ஸில் வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி C to S A லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கணும். இங்கிலீஷில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து O லெவல் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் C இருக்கணும். எப்டிடியூட் டெஸ்ட் ஒன்றும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கோர்ஸ்களில் போக இயலும். இது உங்களுக்கு வந்து ரஜரட்டை அதே மாதிரி வவுனியா கேம்பஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து இந்த கோர்ஸில் வந்து 3 yearsல ஜென்ரல் டிகிரியும் 1 year வந்து எக்ஸ்ட்ரா குறிப்பிட்ட சில அவங்களோட இதில் பாஸ் பண்ணி நீங்கள் போனால் மட்டும் ஒரு ஸ்பெஷல் பண்ணக்கூடிய அது 4 வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 வருஷம் சேர்த்து முடியும். அப்போ இதுவும் பேஸ் பண்ண கோர்ஸ் தான். அப்போ இங்கேயும் வந்து சொல்லுங்கண்ணா. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதா சார்? கொஞ்சம் கவரேஜை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா. சாரி அண்ணா, இப்போ கதைக்கிற தெளிவாகிக்குதா? இப்போ தெளிவாகிக்குது, கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஐடிஐ பேஸ் பண்ண கோர்ஸ் தான். ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரியான பிஏஎஸ் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே தான் இதுவும் வரும். அப்போ ஐடி இன்ட்ரெஸ்ட் ஆன ஆளுக்கு இல்லையும் சரி அல்லது பேசிக்கான ஐடி நாலேஜ் உள்ளவர்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து லேஸாக இருக்கும். இதில் ஜாப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த அதே ஐடி ரிலேட்டான ஜாப்ஸ் தான். வெப் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், டிசைனர்ஸ், கிராஃபிக்ஸ் டிசைனர், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐடி மேனேஜர் இந்த மாதிரியான ஜாப்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்து போக இயலும். ஸோ அடுத்த கோர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்.
இந்த கோர்ஸ்க்கான வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து A லெவலில் ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் 3 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து 2 யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. சப்ரகம் யூனிவர்சிட்டிலையும் ரஜரட் யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ண சொன்னால் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ். அப்போ அது ரிலேட்டடாக வந்து 2 ஸ்பெஷலைசேஷன் இதுக்குள்ளே இருக்கும். வந்து டூரிசம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 2 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. டூரிசம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சி, டிக்கெட்டிங், ஏர்லைன்ஸ் அந்த மாதிரியான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரியான ஒர்க்ஸ்ல இருந்து மேனேஜரியல் லெவல் வரையான ஒர்க் வரைக்குமான உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஆட்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த ஜாப்ஸும் வந்து இப்போ இதில் ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த ட்ராவல் டூரிசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் ஏஜென்சி, ஏர்லைன்ஸ், டிக்கெட்டிங் அந்த மாதிரியான ஒர்க்ஸை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளையிலும். மற்ற இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த ஹவுஸ் கீப்பிங்லேருந்து மேனேஜரியல் லெவல் வரையான ஒர்க்ஸை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்குள்ள கோர்ஸ் ஒன்று தான் வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சின்ன பாயிண்ட் ஒன்று. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்தால் அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து நல்ல ஹை ஜாப்புக்கு நீங்கள் போகணுமா இருந்தால் உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் உங்களுக்கு அது டிப்ளமா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் அந்த கோர்ஸில் நல்ல ஒரு ஹை லெவல் ஜாப் எடுக்கணும். அவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பொசிஷன் போகிறது அதில் கஷ்டம். சரியா? அப்போ அதால் நீங்கள் அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண ஐடியா ஆகிக்கிறவங்க அந்த டிகிரியோட லாங்குவேஜ் சம்மந்தமாக டிப்ளமாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்வது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அடிஷ்னல் வேல்யூ அடிஷனாக இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. டூரிசம் எடுத்தால், ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்தால் மெயினாக வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் போவீங்க. அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பெரிய ஜாப் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்காது. சுமார் ஹவுஸ் கீப்பிங் மாதிரி சுமார் சின்ன பொசிஷன் தான் உங்களுக்கு தருவோம். நீங்கள் போக தான் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போக இயலும். அப்போ அதால் லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் செஞ்சால் நல்லா அந்த நீங்கள் கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரி அஸ்கர்? ஓகே 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 அஸ்கர், நான் கொஞ்சம் பேசலாமா? அதோட அந்த ரிஃப்டி சொன்ன மாதிரி அந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து லாங்குவேஜ் ஸ்கில் மிச்சம் இம்பார்ட்டன்ட். அது இன்னொரு விஷயம் நோட் என்னன்னு சொன்னால் பெரும்பாலும் அது வந்துட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டலில் ஒரு மேனேஜர் வைக்கிற அதில் ரிசப்ஷனிஸ்ட் அப்படியான அந்த ஃபீல்டோட கொஞ்சம் ரிலேட்டடான கோர்ஸுங்கிறதால இது பெரும்பாலும் ஒரு சில கேர்ள்ஸுக்கு வந்துட்டு செட் ஆகும். சரியா சொல்லணும்னா செட் ஆகான்னு தான் சொல்லணுமேனு சொன்னால் ஒரு சில கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படி அந்த ஹோட்டல் போகிற அப்படியான அந்த கல்ச்சரை விரும்பாதவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த கோர்ஸ் செஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்துட்டு அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்காம போகலாம். ஸோ கேர்ள்ஸ் கொஞ்சம் இந்த கோர்ஸஸ் செலெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இந்த விஷயத்தையும். அது வந்துட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்ட விஷயம் கோர்ஸ் வந்து. ரைட், தேங்க்ஸ் அஸ்கர். ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள கோர்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இது வந்து முழுக்க ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட உள்ள கோர்ஸ் ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்குள்ளே போகிறது உங்களுக்கு 3 years ஏலோவில் 3 years இருக்கணும். அதோட நீங்கள் ஒரு எப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். அந்த எப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் அதில் 30% வந்து உங்களோட பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி ஐலண்ட் லெவல் அந்த மாதிரி நீங்கள் இது சர்டிஃபிகேட் எடுக்கும் தானே. அப்போ அந்த இது கன்சிடர் பண்ணுவாங்க 30%க்கு. அது மாதிரி 30% வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும், ஃபிசிக்கலான இது வந்து. மிச்சம் ஒரு 40% பார்த்தீங்க சொன்னால் அந்த ஸ்போர்ட் ரிலேட்டடான அதே மாதிரி ஐக்யூ ரிலேட்டடான தியரி பேப்பர் ஒன்று இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இதை விடயங்கள் உள்ளடக்கி தான் அந்த எப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இப்போ இதை பாஸ் பண்ண மட்டும்தான் வந்து இந்த கோர்ஸ்குள்ள உங்களுக்கு போக இயலும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தன போகிற அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கேரனியா, சப்ரகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ இது 3லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது 3ம் சேர்த்து தான் அந்த எப்டிடியூட் டெஸ்ட் நடத்துவான். அப்போ இது நேச்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து முழுக்க ஸ்போர்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமனாக ஸ்போர்ட் ட்ரைனிங் கோச்சஸ் அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சு கொடுப்பாங்க. அந்த ஹியூமன் பாடியை பற்றி அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதுக்கு தேவையான சைக்காலஜிக்கல் அந்த
அது ரீதியான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செகண்ட் இயர் அதுல சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கும் வந்து ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலமா வந்து ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் கோச் ஜாப்ஸ் வந்து இதுல இருக்குது. அப்போ ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்டான பர்சன்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சமே சூட்டபிளான கோர்ஸ் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது வந்து சாரி அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு கொஞ்சம் போயிடுமா முதல் போட்ட ஸ்லைடுக்கு. ஓகே தேங்க்ஸ் அஸ்கர். சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும். ஸோ ஏற்கனவே அஸ்கர் சொன்ன மாதிரி இது முழுக்க ஸ்போர்ட்ஸோட சம்மந்தப்பட்ட கோர்ஸ் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்களோட ஜெப்பூர் யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கோர்ஸ் நல்லா தெரியும். அந்த வகையில் இது வந்துட்டு எப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் கூடியாக இருக்கும். உதாரணமாக இப்போ இந்த கோர்ஸ் வாரவங்க இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் தானே இப்போ கிரிக்கெட் கிளப்பில் சேர்றதுக்கோ இல்லை ஃபுட்பால் கிளப்பில் சேர்றதுக்கோ சான்சஸ் கூட என்று சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொஞ்சம் கூட கிடைக்கும். எல்லாரும் ஜாயின் ஆகணும். பட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரியாரிட்டி வந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் ஒரு கிளப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு, அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் செஞ்சு இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கூட செய்ய விரும்புகிறவங்களுக்கு தான் இது சான்ஸ் கூட. அதோட இதில் வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்குது. அது மட்டும் தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னு சொல்லும்போது உங்களோட நேஷனல் ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க ஸ்போர்ட்ஸ் செஞ்சத்தில். அது மட்டும் தான் உங்களோட ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படியான விஷயங்களையும் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பெரும்பாலும் நான் திரும்ப சொல்கிற விஷயம், அந்த கேர்ள்ஸ் கூடுதலான அப்ளை பண்ணுற வீதம் குறைய. பட் பாய்ஸ் யாரும் சரி இன்டர்நேஷனல் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் அது சரி அத்லெட்டிக்ஸ் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸ் ஆയിരിக்கும் இது. அதோட உங்களுக்கு தான் சான்ஸும் மிச்சம் கூட இருக்கும். உங்களோட யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸுக்கும் கூட சான்ஸ் கிடைக்கும். அதே நேரம் உங்களோட ஹைல டிகிரி ஒன்றும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவும் உங்களோட நீங்கள் செய்கிற விளையாட்டுக்கு செய்கிற அந்த விளையாட்டே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக மாறும். தேங்க்ஸ் ஆஸ்கர், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேண்ணா ரைட். அப்போ இந்த கோர்ஸை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தெளிவும் அடுத்து எஜுகேஷன் இதுவும் வந்து அதே மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். இதுக்கும் வந்து அதே மாதிரியான ஒரு விளக்கம் தான் உங்களுக்கு. இது அப்போ அங்கே உள்ள இது ஒரு திரும்ப இதே விஷயத்தை பார்க்க தேவையில்லை. அடுத்ததுக்கு போகும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோர்ஸ் தான் வேணும். என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஓவெல்எஸ் யூனிவர்சிட்டியில் அவைலபிளான ஒரு கோர்ஸ். இதுக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு 3 years போதும். இருந்தாலும் எப்படி டெஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணி தான் போகணும். இந்த கோர்ஸ் எதை பேஸ் பண்ணிக்குன்னு சொன்னால் தொழில் முயற்சியாளர்கள், அதாவது என்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்குறது, நாட்டில் அதிகமாக உருவாக்குறதுக்கான ஒரு அதை மெயின் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஒரு கோர்ஸ் தான் இது வந்து. இப்போ அந்த இதுக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் ஒரு தொழில் முயற்சியாளர் உருவாக்குறது அவருக்கு என்னென்ன திறன் தேவையோ அது மாதிரி ஒரு வணிகத்தை அவர் தொடங்குறதோட தொடர்பான உள்ளடக்கிப்பான். அது மாதிரி இங்கே இதில் கரிக்குலத்தில் வந்து டிசிஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஜாப்ஸ் அப்படின்ற இதில் ஹலோ அஸ்லீம். ரிஃப்டி, எனக்கு ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ போல. அவர் வாரம் மட்டுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா அந்த கோர்ஸை சம்மந்தமாக? இல்லாட்டி வேறு ஏதாச்சும்?
அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இந்த கோல் ஒன்று வந்துட்டு அவசரமா. நான் கதைக்கிற விளங்குதா? ஆமா சார், நீங்க கதைக்கிற விளங்குது, நீங்க பேசுங்க. ரைட். அப்போ இது வந்து அப்போ உங்களுக்கு இப்போ இந்த கோர்ஸ் வந்து அப்போ முழுக்க அப்படி ஒரு சுயமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற இதோட சம்மந்தப்பட்ட அதுக்கான ஒரு நாலேஜை பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ் தான் இது. இதுக்கு இதோட வந்து இதில் இருக்க இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு ஸ்பெஷல் இதுவும் இருக்குது. அப்போ அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த கோர்ஸ்குள்ள வந்து உங்களுக்கு இருக்கும். ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் கிடைக்கலும் நீங்களா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த இது வந்து பெரும்பாலும் இதுல இருக்குது. அடிக்கிறது விலங்குல யாராவது ஒரு ஆள் விளங்குது நல்லா ஆகிக்கும். விளங்குது, நீங்க கான்டினியூ. ஓகே. ரைட். அடுத்து வந்து இது இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இதுக்கு முன்னுங்க பார்த்தீங்க அதே மாதிரியான ஒரு இதுதான் இதுல இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபீல்ட். அதே ஸ்கில்ஸ் அது நீங்க இம்ப்ரூவ் பண்றது மூலமா வந்து உங்களுக்கு ஜாப் மார்க்கெட் பெருசா பார்க்கறதுல அடுத்ததுக்கு போகும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெச்ஆர் இதோட ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் அதை பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ். இப்போ இந்த கோர்ஸ்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெச்ஆர் அதே மாதிரி எந்த கோர்ஸ்லையும் வந்து ரிசர்ச் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜாப் எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டடான ஜாப்ஸும் ஜாப்ஸ் வந்து அதிகமாக இந்த கோர்ஸ் செய்கிறவங்களுக்கு வந்து அவைலபிளா. அடுத்ததா உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஐடி ரிலேட்டடான கோர்ஸ் ஏ லெவல்ல 3 அதுக்கு விளங்குதா? விளங்குது. சாரி. ஓகே. அப்போ இதுவும் ஒரு ஐடி பேஸ் பண்ண அப்போ அந்த ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய அடுத்தது மெனு. சப்ஜெக்ட்ஸ் உள்ளடக்கின ஒரு கோர்ஸா தான் இதுவும் இருக்கும். அப்ப எந்த கோர்ஸ் மூலமா உங்களுக்கு ஜாப்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தா அந்த கோர்ஸ்ல வந்து மெயினா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஐடியை ரிலேட்டட் பண்றது எங்களுக்கு தான் அந்த கோர்ஸ்ல அல்டிமேட் ஃபோக்கஸ். உதாரணமா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்தா இப்போ அவங்களோட வந்து நிறைய வந்து இந்த புடவை ஆடை தான் உற்பத்தி செஞ்சு விற்கிறது. இப்போ அதுக்கு எப்படி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஐடியை லிங்க் பண்றது
எங்கிறது சம்பந்தமான கோர்ஸ் தான் இது. அப்போ நீங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ஐடியை லிங்க் பண்றது, உதாரணமா கைத்தொழில் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதுமே கைத்தொழில், சின்ன சின்ன கைத்தொழில்களுக்கு எப்படி நாம ஐடியை லிங்க் பண்ணி நம்ம இது பண்றது சம்பந்தமான விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல நீங்க கூட படிப்பீங்க. சரி, அப்போ அது வந்து மற்ற கோர்ஸ் மற்ற சும்மா ஐசிடிக்கும் மற்ற இதுக்கு சரியா டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்டா இது வந்து கூட வந்து கைத்தொழிலுக்கு எப்படி ஐடியை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறதுல இது கொஞ்சம் அக்கறை செலுத்தும். மற்றது வந்து செட்டில் நிறைய பேர் கேட்டீங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நிறைய பேருக்கு அப்ளை பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி. அப்போ அதை அப்ளை பண்ண மாதிரி தான் A-level ஐசிடி இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க உங்களோட கோர்ஸ், உங்களோட A-level சப்ஜெக்ட்ல அது ஈக்குதான்னு சொல்லி. சரியா? ஓகே சார். ஹலோ ரிஃப்தி, என்கிட்ட இப்போ 2 பேர் கேட்டாங்க மெசேஜ் போட்டு. என்னென்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ் எடுத்த அந்த ஏஐஎஸ்ங்கிற கோர்ஸுக்கு போடையிலான்னு சொல்லி. ஸோ ரிஃப்தி சொன்ன மாதிரி அதில் கேட்டகரி வந்துட்டு மொத்தம் நீங்கள் A-level 3 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். அதில் முதலாவது அக்கௌண்டிங்கிறது கம்பல்சரி, அக்கௌண்டிங் எடுத்து தான் இருக்கணும் நீங்கள். 2வது பாஸ்கெட் இருக்குது, அதில் நீங்கள் 1 எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கலாம், அப்படி பிஸ்னஸ் ஸ்டடி எடுத்திருக்கலாம். ஸோ முதலாவது அக்கௌண்டிங் எடுத்து தான் இருக்கணும். 2வது வந்துட்டு 1 எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கணும், இல்லாட்டி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்திருக்கணும். 2ல் 1 எடுத்திருக்கணும். 3வதாக பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது ஐசிடி, இது 2ல் 1 எடுத்திருக்கணும். ஸோ நீங்கள் அக்கௌண்டிங்கும் பிஸ்னஸும் எக்கனாமிக்ஸும் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏஐஎஸ்ங்கிற கோர்ஸுக்கு போகலாம். நீங்கள் அக்கௌண்டிங்கும் பிஸ்னஸும் ஐசிடியும், இல்லாட்டி அக்கௌண்டிங்கும் பிஸ்னஸும் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டிங்கும் எக்கனாமிக்ஸும் ஐசிடியும் அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தான் ஏஐஎஸ் அந்த கோர்ஸுக்கு போடையே. அதோட ரிஃப்தி சொன்ன மாதிரி அந்த ஐடி சம்மந்தமான நிறைய கோர்சஸில் கண்டென்ட்ஸை கொஞ்சம் கட்டாயம் ஒழுங்காக வாசிச்சு பாருங்க. என்று சொன்னால் சம்டைம்ஸ் அதில் வந்துட்டு அந்த A-level மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரியான பாடங்கள் எடுத்திருக்கணும்னு சொல்லி சம்டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக அந்த எம்ஐடின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்துட்டு கம்பைன் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த கட்டாயம் என்னென்ன சப்ஜெக்ட் அவங்கள ரெக்யர்மெண்ட் அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திக்கணும்னு சொல்லி கேட்காங்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க. நான் நினைக்கிறேன் அசர் இப்போ ஜாயின் ஆகிட்டார். ஸோ அசர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேண்ணா, ரைட். அடுத்தது இன்ஃபர்மேஷன், சாரி, இப்போ அந்த எம்ஐடி கோர்ஸ் சரி. அப்போ இதான் இப்போ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றி தான் எம்ஐடின்னு சொல்கிறது. அப்போ இதை பற்றி தான் இப்போ நான் சொன்னாங்க. ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுவும் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பார்த்த பிஏஎஸ் மாதிரியான அதே மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். இப்போ பட் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணி தான் போகணும். இதுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக A-level 2 CS கேட்குறாங்க. நீங்கள் காமர்ஸ் எழுதுறான சப்ஜெக்ட்ஸில் அதே மாதிரி இங்கிலீஷில் O-level இங்கிலீஷ்லேயும் எம்எஸ்லேயும் C கேட்குறாங்க. அப்போ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போட ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இதோட சம்மந்தப்பட்ட ஒரு இது கோர்ஸ் ஒன்றும் அங்கே தான் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ இது நேச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஏஎஸ் மாதிரியே தான் இருக்கும். ஐடிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து கிடைக்கிற ஜாப் ஃபீஸில் வந்து முக்கியமான இது எப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுற கிளையண்ட்டுக்கும் அதை கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயற்படக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஜாப்ஸ் இதுதான் வந்து இதில் வந்து அதிகமான இந்த கோர்ஸ் முடிக்கிறார்கள் வந்து செய்கிறது. சரியா? இப்போ ஏனே ஐடி ரிலேட்டான மற்ற ஜாப்ஸ் வந்தவங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதில் உள்ளதை பார்த்தாலும் அப்ளிகேஷன் டெவலப்பர், பிஸ்னஸ் அனாலிசிஸ்ட், எஸ்டிமேட்டர், நெட்வொர்க் இன்ஜினியர் இந்த மாதிரியான ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இதுவும் இருக்குது. கிட்டத்தட்ட பிஎஸ் மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இதுவும். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க இந்த கோர்ஸ் வந்து இதுக்கும் வந்து A-level எனி 3 சப்ஜெக்ட்ஸில் வந்து எஸ் எடுத்துருந்தால் போதும். இது வந்து உங்களுக்கு வந்து வவுனியா கேம்பஸ் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாட வவுனியா கேம்பஸ் அப்படிங்கிற இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ ஜென்ரல் டிகிரி வந்து 3 years இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு இயர் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் கிடைக்கும். எல்லாருக்கும் செய்யலாது, குறிப்பிட்ட சில ஆட்களை அந்த தகுதியான ஆட்களை மட்டும் தான் எடுத்து செய்வாங்க. ரைட். இந்த கோர்ஸில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி ஈவெண்ட்ஸை அதை பேஸ் பண்ண மேனேஜ்மெண்ட் ரீதியாக இருக்கும். இப்போ முழுமையாக ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட்ஸையோ அல்லது ஈவெண்ட்ஸையோ மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒருத்தருக்கு தேவையான
லீடர்ஸ் ஸ்கில்ஸ் ஆகிக்கும் அந்த மாதிரியான திறன்கள் தான் வந்து இந்த கோர்ஸில் வந்து மெயின் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சொன்னால் அது ரிலேட்டடான ஜாப்ஸ் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அது மாதிரி மேனேஜ்மெண்ட் கொமன் லெவலில் இது வந்து உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஒரு கோர்ஸ் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ் வந்து இது பெரும்பாலும் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகவும் பொருத்தமான கோர்ஸ். ஏன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் ரீதியாக எதுவுமே இதுக்குள்ளே இருக்காது. அப்போ ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் இது. அப்போ அந்த விட இதில் ஃபிலிம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுக்கு வந்து இந்த இதுக்கு போகலும். இதுக்குள்ள போகிறதுக்கு வந்து ஒரு எப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வைப்பா, நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு அங்கேயும் போகணும். இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இந்த ஃபிலிம் அண்ட் இது டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ரீதியான தியரட்டிக்கல் சப்ஜெக்டும் சரி, ஸ்டூடியோ பேஸ்ட் பண்ண ப்ராக்டிக்கல் இதுவும் சரி, அந்த விடயங்களை உள்ளடக்கி தான் இருக்குது. ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எஜுகேஷனல் ரீதியான ப்ரொஃபஷன்ஸை உருவாக்குறது அந்த கோர்ஸ்ட ஒரு நோக்கமாகிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதை தான் பெற்றுக்கொள்ள இயலும். பொதுவாக அந்த டிவிஸ் அந்த இதில் அது ரிலேட்டடான உள்ளுக்கு உள்ள ஜாப்ஸை பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்த கோர்ஸ் போவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுட் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டோட அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபுட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட்டை படிக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஏழு 3 இயர்ஸ் இருந்தால் போதும். அதோட ஓலவெல்ல வந்து உங்களுக்கு சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் ஸ்ட்ரீம்ல இருந்து கேட்குறாங்க. இங்கே வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்ல 50%ம் இந்த சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ல உள்ள ஆள்கடை இதை வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து பெரும்பாலும் வாருது. அப்போ இது வந்து இந்த கோர்ஸ் வந்து எதை மெயின் பண்ண சொன்னால் ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடான உங்களுக்கு மேனேஜரியல் நாலேஜஸை தர மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இது. அப்போ அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இங்கே உள்ளடக்கிப்பாங்க. இதோட ஜாப் ஃபீல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் ரிசர்ச், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சேல்ஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள ஜாப்ஸ் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்த கோர்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இது வந்து ஒரு முழுக்க லாங்குவேஜஸ் பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 ஸ்பெஷலைசேஷன் இது வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷில் காமனாக அவைலபிள் ஆகுது, அல்லது சிங்களம் அல்லது தமிழ்லையும் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷை தான் மெயின் பண்ணுது. இதோட இங்கிலீஷ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து தமிழ், சிங்களம், அதே மாதிரி ஃப்ரெஞ்சு அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து இங்கே வந்து உள்ளடக்கின ஒரு கரிக்குலம் தான் அங்கேயும் இருக்குது. இப்போ ஜாப் மார்க்கெட் அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் வேக்ஸ் அந்த இதுக்கான இதில் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து எப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணி தான் போகணும். இப்போ நீங்கள் இதுக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவான லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இது வந்து ஹெல்த், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ். விக்ரமராஜ் அந்த யூனிவர்சிட்டி மூலமாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து அது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரோடியூஸான ஒரு புது கோர்ஸ் தான் இது. அப்போ இந்த கோர்ஸ் நேச்சரும் வந்து உங்களுக்கு முன்னாடி விளங்கப்படுத்தின இதுக்குள்ள அதே நேச்சர் தான். அப்போ ஜாப்ஸும் வந்து அந்த மாதிரியான ரிலவெண்ட்டான ஜாப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இது. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு செய்யக்கூடிய கோர்சஸ் வந்து இதுவும் ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ், சோசியல் ஸ்டடீஸ் இன் இண்டிஜினியஸ் நாலேஜ். அதே யூனிவர்சிட்டியில் தான் இதுவும் இருக்குது. அப்போ இது வந்து இதுவும் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதான கோர்ஸ் தான் வந்து அவங்க அதிகமாக செய்யக்கூடிய கோர்ஸ். அதுக்கு அவங்களோட இதுக்கு தான் உள்ள கோர்ஸ் தான். இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லாத ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ சோசியல் ஸ்டடீஸ் அதை மெயின் பண்ண ஒரு கோர்ஸ் ஆகிக்கும். அப்போ இது வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். இதை ஜாப் மார்க்கெட்டை பற்றின ஒரு இது உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே எல்லாமே இது. அது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யோகா அண்ட் பேராசைக்காலஜி. இந்த கோர்ஸ் வந்து இதுவும் வந்து அதே யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த யோகா அதே மாதிரி யோகா தெரபிஸ்ட், அதே மாதிரி ஃபிசிக்கல் தெரபிஸ்ட், இந்த மாதிரியான ஒர்க்ஸ்குள்ள நாலேஜஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் வந்து இந்த கோர்ஸில் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அதுக்குரிய சப்ஜெக்ட்ஸை வந்து இங்கேயும் வந்து
இருக்கும். இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு ஏலவல்ல இந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண இயலும். ரைட், பெரும்பாலும் வந்து கோர்சஸ் பற்றின இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அதுன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு கேட்டுக்கொள்ள இயலும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் கேட்குறது முதல் ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ஜாயின் ஆகியிருப்பீங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தர டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற எண்ணிக்கையும் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ரிசல்ட் ஸ்கோரும் மாற்றம் அடையும். ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக்கான தனித்தனி யூனிவர்சிட்டிக்குரிய கேள்விகளை வந்துட்டு தனித்தனி டிஸ்ட்ரிக்டுக்குரிய கேள்விகளை நீங்கள் எங்கே கேட்குறத விட உங்களுக்கு எங்களோட கண்டெக்ட்ஸ், அதாவது இப்போ இதில் செஞ்ச இந்த ரிசோர்ஸ் பர்சன் கண்டெக்ட், அதே மாதிரி மேலதிகமாக பேசக்கூடிய எங்களோட கண்டெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஸ்பெசிஃபிக்கான கேள்விகளை வாட்ஸ்அப்லையோ இல்லாட்டி கோல் பண்ணியோ கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் உள்ளே இருந்தே ஒரு ஆள் அதுக்கு சொல்லித்தர மாதிரியோ இல்லாட்டி நாங்கள் சொல்லித்தர மாதிரியோ அதுக்குரிய ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ கொமானா இப்போ சொன்ன விஷயங்கள்லையும் ஏனையோருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் ஆசைப்படுற கேள்வியில் ஏதாச்சும் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்டால் மிச்சம் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு எக்ஸ்டர்னல் டிகிரியை பற்றி கொஞ்சம் சொல்லலுமா? அது எப்படி படிக்கணும்? வெளியே இன்ஸ்டியூட்டில் படிக்கணுமா, படித்து எக்ஸாமில் இந்த யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லலுமா எக்ஸ்டர்னல் டிகிரியை பற்றி? அஸ்லிம், எக்ஸ்டர்னல் கோர்சஸை பற்றி சொல்கிறதா இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்களா? எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் வந்து மெயினாக எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் யூனிவர்சிட்டியாலிஸும் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ ஜப்புரை எடுத்தால் அதுலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் பொதுவாக அந்த யூனிவர்சிட்டிஸ்லேயே பொதுவாக கொடுக்கப்படுது. இப்போ இன்டர்னல் டிகிரிக்கும் எக்ஸ்டர்னலுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா, மெயினாக இன்டர்னல் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ. ஆனால் எக்ஸ்டர்னலுக்கு அப்படி இல்லை, நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் ஃபீ எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். பொதுவாக நிறைய யூனிவர்சிட்டியால் எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் வந்து வழங்கப்படுது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்லேயே அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் டிகிரிஸை செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்டர்னல் டிகிரி உங்களுக்கு கிடைக்காம இருந்தா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் செஞ்சு கொள்ளுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அவங்க வந்துட்டு அது எங்கே எக்ஸாம் செய்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி செய்கிறதுக்கு மெயினாக 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ப்ரைவேட் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐசிபிடி, பிகாஸ் அப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸில் எக்ஸ்டர்னல் கோர்சஸ் செய்யலாம். இன்னைக்கு எக்ஸ்டர்னல் கோர்சஸ் செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சோர்ஸ் என்னென்னு சொன்னால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இன்டர்னலாக அந்த ஏலவில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறாக்களுக்கு மட்டும்தான் டிகிரின்னு சொல்லி இல்லை, மீடியம் ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களுக்கும் எக்ஸ்டர்னலாகவும் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முதல் ரிஃப்டி சொன்ன மாதிரி 2 கூடிய ஒரே வித்தியாசம் அந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சரும் அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சருமா தான் இருக்கும். இன்டர்னல்னு சொல்லும்போது அவங்களோட அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் விரிவாக இருக்கும். எக்ஸ்டர்னல் சொல்லும்போது இன்டர்னல் ஒப்பிடும் போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் டிகிரி செய்ய போனாலும் இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் என்ன, அவங்க வந்துட்டு திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்து படிப்பாங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் கிளாஸ் நடக்கும். உங்களோட எக்ஸாம்ஸும் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் நடக்கும். அதான் அவங்க கேட்ட கேள்வி அவங்களுக்கு கிளியர் ஆகிடுன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ். அவங்களுக்கு எங்கட யூனிவர்சிட்டியில் ஜெயரத்னபுரம் யூனிவர்சிட்டியில் செய்யக்கூடிய கோர்சஸ்னால் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, பிஏ இன் இங்கிலீஷ் இருக்குது, அடுத்தது பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிஎஸ்சி இன் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஎஸ்எஸ்சி இன் என்வைரன்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி இந்த 6 கோர்சஸ் இது சம்மந்தமான லிங்க் ஒண்டி நான் செட்டில் போட்டுக்கொள்ள தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாத இப்போ கிட்டத்தில் வந்து ரீசெண்டாக வந்துட்டு கடன் யூனிவர்சிட்டிலையும் டிப்ளமா ஹெச்ஆர்எம்ல டிப்ளமாக்கும் ஹையர் நேஷனல் டிப்ளமாக்கும் கோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள லிங்க் தேவைன்னு சொன்னாலும் இப்போ வந்துட்டு அசீம் வந்துட்டு உங்களுக்கு இந்த செக் பாக்ஸில் போடுவார். அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சரி இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அட்மினை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்துட்டு அஸ்லீம்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன், அஸ்லீம்ங்கிற ஆள் வந்துட்டு எங்களோட நம்பர் வந்துட்டு உங்களுக்கு தருவார். சொல்லுங்கம்மா. நானா இப்போ இந்த பெண்டமிக் சிச்சுவேஷனால வந்து நாங்கள் யூஜிசிக்கு போஸ்ட் பண்ணுறது பதிலாக அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து சந்திக்கிறேன் இமெயில் பண்ணேன். அப்படி இமெயில் பண்ண கூட நாங்கள் எங்களோட பிடிஎஃப் சும்மா அட்டாச் பண்ணி இந்த அனுப்பணுமா, இல்லாட்டி சப்ஜெக்ட்ல நாங்கள் என்னத்தை போடணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து வரையுமா? அஸ்கர், உங்கள்ட்ட ஐடியாஸ் இருக்குதா? நீங்கள் வந்து
அதுக்கு வந்து நீங்க யூஜிசியில் நீங்க அப்ளை பண்ண பிறகு பிரிண்ட் ஒன்று எடுத்துப்பீங்க தானே. நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று வந்திக்கும். அந்த பிடிஎஃப்ல சில சிக்னேச்சர்லாம் போட வைக்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், சில பிரின்சிபல் சிக்னேச்சர் அந்த மாதிரி விஷயம்லாம் இது போட வைக்கும். அப்போ அதை எல்லாத்தையும் நீங்க இது ஃபில் பண்ண பிறகு தான் நீங்க என்ன செய்யணும், அதை ஸ்கேன் பண்ணி இமெயில் பண்ணணும். சரி, அதுக்கான டெட்லைன் வந்து இன்னும் யூஜிசி அனௌன்ஸ் பண்ண இல்லை. 11th வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிக்கிறதால அந்த டெட்லைன் இன்னும் சொல்ல இல்லை. அப்போ அதால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ நானா, எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இது சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குற பிஎஸ்சி அப்ளைடு அக்கவுண்டிங் டிகிரி யூனிவர்சிட்டிஸ் லீக்கா? ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இல்ல, ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இல்ல. பொதுவா வந்து ஏசிசிலையும் அந்த மாதிரி டிகிரி கொடுக்குறோம். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி டிகிரி ஒன்று பொதுவா இல்ல. ஏசிசிஐல மட்டும் இல்ல ரிஃப்டி, சார்ட்டர்ட் சிமாவுலையும் கொடுக்குறாங்க. சிமாவுலையும் அந்த 3rd லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேஸ் ஸ்டடிக்கு முதல் கேட்வேனோட எக்ஸாம் ஒன்று செஞ்சா பிஎஸ்சி அப்ளைட் அக்கவுண்டிங் டிகிரி எடுக்கலும். பட் அந்த அப்ளைட் அக்கவுண்டிங்கிற டிகிரி வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் இல்லை பிரதர். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், சொல்லுங்க. இந்த இமெயில்ல அனுப்பக்கூட நானா இப்ப சப்ஜெக்ட் வருமே, சென்டர் அனுப்பக்கூட சப்ஜெக்ட்ல நாங்க என்ன போடணும், இன்னார்த்த அனுப்புறேன்னு சொல்லி எங்க இண்டெக்ஸ் நம்பரையா எங்கட பேரையா இல்ல அதோட நாங்க இன்சைட் டிஸ்கிரிப்ஷன் அதை கொடுத்து அனுப்பணும் எங்கட பிடிஎஃப் அட்டாச்மெண்டோட இமெயில் அனுப்பக்கூட. அது சம்பந்தம் எனக்கு ஒரு டீட்டெயில் கொஞ்சம் தரணுமா? சப்ஜெக்ட் வந்து பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன மெயில் வந்து நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கிறீங்களோ அந்த மெயில தான் நீங்க மெயில் அனுப்ப போறீங்க, சென்ட் பண்ண போறீங்க யூஜிசிக்கு. அப்போ அதை வச்சு அவன் ட்ரேஸ் பண்ணி கொள்ளுவான். சப்ஜெக்ட் வந்து நீங்க விரும்பினமே போடல, யூஜிசி அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க விரும்பினமே போடல. அது ஒரு பெரிய இஷ்யூன்னு இல்லை. சப்ஜெக்ட் வந்து அவன் அந்த இமெயில் மூலம் ட்ரேஸ் பண்ணி கொள்ளுவான். அம்மார் வந்து நீங்க இமெயில் அனுப்பும் போது சப்ஜெக்ட்ல வந்துட்டு ஏழுன்னு சொல்ற உங்க இண்டெக்ஸ் நம்பர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சொல்லி போட்டுட்டு டேஸ் ஒன்று போட்டுட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் போட்டு கீழே கேட்கிற அந்த பொடிக்குள்ளேயும் உங்களோட அட்ரஸ் உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும், ஒரு பயம் ஒன்று இருக்கும், என்ன டைப் பண்ணணும் ஏதுன்னு சொல்லி. ஸோ அந்த பயத்தை குறைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த பொடி லைனுக்குள்ள கொடுத்துடுங்க. சப்ஜெக்ட்ல ரிஃப்டி சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டேஸ் ஒன்று போட்டு உங்கள் இண்டெக்ஸ் நம்பர் சிம்பிளாக இருக்கும். அதாவது நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே நானா, தேங்க்யூ வெரி மச். செட்டில் சில கேள்விகள் வந்துருக்கு, அதை வாசிக்கீங்க. நல்ல முஸ்லீம். ஓகே, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகினா என்ன மாதிரி ஜாப் எடுக்கலாம்னு சொல்லி நான் கேட்டிருக்காரு. சரி, சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னா நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து இப்போ அந்த இவால்வ் ஆகி வர ஒரு ஃபீல்டு ஒன்று தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்ல இதுகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங் இதில் நல்ல இவால்வ் ஆகிக்குது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிகிரி ப்ளஸ் மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது மார்க்கெட்டிங் நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது, சிம் அது அப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கோர்சஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாகும் ப்ளஸ் உங்களோட மார்க்கெட்டிங்கான சில ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட தேவை. இப்போ அதுவும் ப்ளஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ளஸ் டிகிரியும் இருந்தால் உங்களுக்கு நல்ல உங்களோட என்ன சொல்கிறது ஜொப் இல்லாமல் உங்களுக்கு சும்மா சுயமாகவே நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்லா ஏர்ன் பண்ணலும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. மற்ற ஃபீல்டை விட மார்க்கெட்டிங் வந்து இப்போ இந்த என்ன சொல்ற டிஜிட்டல் வேர்ல்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபீல்டு. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டு மார்க்கெட்டிங். அதே மாதிரி மார்க்கெட்டிங் எடுத்தால் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ் எடுத்தால் அவங்களுக்குன்னு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் டிகிரி உள்ளவங்க கூட எடுக்க பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் எந்த கம்பெனிஸ்லையும் பெரும்பான்மையான கம்பெனிஸ்லேயும் இருக்கும். அப்போ அதால் நீங்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ ஜப்ரோ எடுத்தாலும் கூட எங்கள் யூனிவர்சிட்டியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு சரியான டிமாண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்தால் நல்ல டிமாண்ட் இருக்குது அந்த கோர்ஸ்க்கு. ஏன்னா ஜாப் ஃபீல்டு வந்து நல்லா ப்ராட் ஆகிட்டே போகுது. அப்போ அதால் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அதோட இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் சும்மா பார்க்கணும், உங்கள்கிட்ட
மெயினாக க்ரியேட்டிவிட்டி ஈக்கணும். சரியா? க்ரியேட்டிவிட்டி, நல்ல இமேஜினேஷன் விஷயங்கள் ஈக்கணும். அதே டைமில் நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் ஈக்கணும் மார்க்கெட்டிங்கில். அது ஏன் எப்படி சொல்லுன்னா, மார்க்கெட்டிங் இதில் மெயினாக எப்படின்னா எங்களோட காம்படிட்டர்ஸை ஒப்சர்வ் பண்ணணும். அவங்களோட மூமெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட புது கேம்பெயின் எப்படி நடக்குது, அவங்களோட அந்த புது ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அப்படி மார்க்கெட்டை நல்லா ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி எங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ஒப்சர்வ் பண்ணணும். ரெண்டையும் ஒப்சர்வ் பண்ணி புது ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வரணும். காம்படிட்டர் கொண்டு வந்தால் அதோட நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும். அப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஒப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில்ஸும் ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல புது புது என்ன சொல்கிறது, வேர்ல்டில் புதுசாக ட்ரெண்டுக்கு தக்கன ப்ரொஜெக்ட்ஸை இல்லை கேம்பெயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி மீந்தால் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ரொம்பவே சூட்டபிளான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஹலோ, சொல்லுங்க அம்மா. நானா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்ளிகேஷன்ல வந்து 5ஆவதுல வந்து நானா 16 கோர்ஸ் யூனிகோட் போடுறது பிளாங்க்ஸ் தந்திக்கிறேன். அந்த யூனிகோட்ல நாங்க என்னத்தை போடணும் அப்படின்னா, நான் வந்து கலனி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றேன். அதை மட்டுமா போடணும், இல்லாட்டி நாங்க யூஜிசி அப்ளிகேஷன்ல போட்ட கோர்ஸ் எல்லாத்தையும் போடணுமா? கொஞ்சம் அதில் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. ஹலோ சார், அவர் என்ன கேட்டான்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளங்கிச்சா? கேட்க வேணா தெளிவாக ஹலோ கேள்வி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க கொஞ்சம் क्वेश्चन. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அப்ளிகேஷன் தந்திக்கிறானே யூஜிசி புக்ல NX2 சொல்லி. அது வந்து தம்பி உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படாத நினைக்கிறேன். அது சம்டைம்ஸ் சில கோர்சஸ்ல சென்ட் பண்ண சொன்னா யூனிவர்சிட்டியால அது நீங்க சென்ட் பண்ண வேண்டி வரும். இப்போ உங்களுக்கு அந்த புக்ல உள்ள எந்த ஒரு பேஜஸும் உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்பட சான்ஸ் இல்லை. சரியா? அம்மா நீங்க எக்ஸ்கியூஸ் மீ நானா, சொல்லுங்க. அப்ப வந்து நான் கலனி யூனிவர்சிட்டியில வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு அப்ளை பண்றேன். அதுல வந்து கேக்குது சர்டிபிகேட்ஸ் எல்லாம். அப்ப அந்த கோர்ஸ் யூனிகோட மட்டும் போட்டா சரியா? அம்மா பிரதர், நீங்க வந்துட்டு அந்த அனெக்ஸர் பத்தி பேசுறீங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் கேட்பாங்க. அதாவது நீங்க எடுக்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் பர்சனலாக கண்டக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் செய்கிற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அது ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை தருவோம். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஒலிவியல்ல பிபிஏ டிகிரி கொடுக்குறாங்கடா. ஹலோ ஹிபா, நீங்கள் பேசினா கிளியராக கேட்கல. ஒலிவியல்ல பிபிஏ டிகிரி செய்யணுமா? நீங்கள் இன்டர்னலாக கேட்குறீங்களா எக்ஸ்டர்னலாக கேட்குறீங்களா? இன்டர்னல். இப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னால் செய்யலாம் பிபிஏ. ஸோ நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இந்த ப்ரோசஸ் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னால் பிபிஏ செய்யலாம். அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அதை மாதிரி தெரிஞ்சு கொள்ளணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு முதல்ல அசர் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு பொதுவாக எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இல்லை. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிகாம் இருக்குது, அதே மாதிரிக்கு பிபிஏ ஜென்ரல்னு சொல்லி ஜென்ரல் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட கோர்சஸ் வந்துட்டு 2 வகையான கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் செய்கிற கோர்சஸும் இருக்குது, ஜென்ரலாக செய்கிற கோர்சஸும் இருக்குது. இப்போ கேட்டுனா அவங்களுக்கு ஸ்பெஷலாக செய்கிற கோர்சஸும் இருக்குது, ஜென்ரலாக செய்கிற கோர்சஸும் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஜென்ரலாக செய்கிற கோர்சஸ் வந்து நான் நினைக்கிற மாதிரி 3 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஸ்பெஷலைசேஷன் செய்யும்போது தான் அந்த அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், பிபிஏ ஜென்ரல் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிகாமும் 4 இயர்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சவுத் ஈஸ்டனை பற்றி மேலும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இது சரி இன்ஃபர்மேஷன் தேவை. அதில் எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதுக்கு எப்படி ஏற்கனவே அசர் சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்டனை வந்து டிபார்ட்மெண்ட் பிரிக்கிற ஜிபிஏ வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எடுக்கிற ஜிபிஏ வச்சு தேர்ட் இயர்லேருந்து உங்களை டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயம். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரியணுமா? இல்லை, தேங்க்யூ. அஸ்லீம், நீங்க வந்து அடுத்த கேள்விகள் நுஸ்கி கேளுங்க.
me அந்த aptitude டெஸ்ட் கேட்குற அந்த கோர்ஸ் அளிக்கிறானே அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுற எல்லா கோர்ஸ்லேயும் aptitude டெஸ்ட் செய்யணுமா இல்லை நாங்கள் செலக்ட் ஆகிற கோர்ஸ்ல மட்டும் aptitude டெஸ்ட் மட்டும் ஆகும்? இல்ல அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க அந்த கோர்சஸை நீங்க கட்டாயம் போய் செஞ்சாகணும். இப்போ நீங்க அந்த இப்போ கோர்ஸ் நீங்க போடுவீங்க தானே, இப்போ அப்ளிகேஷன் போடக்குள்ள நீங்க ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சில கோர்சஸ் நீங்க போட்டீங்கன்னா நீங்க aptitude கட்டாயம் போய் செய்யணும். செலக்ட் ஆகிற கோர்ஸ்க்கு இல்ல, நீங்க இப்போ நீங்க எல்லா கோர்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ண கோர்ஸ் எல்லாம் செய்யணும். நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்குமே செய்யணுமே? எஸ் செய்யும். அது நீங்க அவங்க யூனிவர்சிட்டியில இன்ஃபார்ம் பண்ண மாட்டான். பொதுவாக வந்து சோஷியல் மீடியாஸ்ல தான் இன்ஃபர்மேஷன் போடுவோம். அப்போ நீங்க கொஞ்சம் aptitude வந்து நீங்க அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருந்து கொள்ளணும், அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதாண்டு. அப்போ அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் செய்யணும். சரியா? அதோட நுஸ்கி உங்களுக்கு செய்யாம விடுறதால ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. நீங்க செய்யாம விட்டாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு தான் சான்ஸ் ஒன்று இல்லாம போகும். ஸோ நீங்க போற அப்ளை பண்ற கோர்சஸ்ல என்னென்ன அப்டிடியூட் எக்ஸாம்ஸுக்கு கோல் பண்ணாங்களோ எல்லாம் செய்யறது உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல. ஸோ எக்ஸாம் செய்யறதாலேயோ இல்லை எக்ஸாமுக்கு 500 பே பண்றதாலேயோ உங்களுக்கு எதுவும் குறைய போறது இல்லை. பட் அதால உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று கிடைச்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தான் மிச்சம் பெனிஃபிட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் நாம செலக்ட் பண்ணுற கோர்ஸுக்கு மட்டும் அப்டிடியூட் எக்ஸாம் எழுத போகும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காமல் நீங்கள் போகிற எல்லா கோர்ஸஸும் போங்க. சம்டைம்ஸ் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இந்த கோர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி, பட் நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன ஒரு கோர்ஸ் இதை விட பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ எதுவும் சொல்லல. ஸோ நீங்கள் செஞ்சுறது மிச்சம் பெட்டர். ரைட் அஸ்லீம், நம்ம அந்த செட் பாக்ஸில் வந்த கொஷின்ஸ் போவோமா? ஓகே. சிஎஃப்ஏ செய்யறதுக்கு வந்து டிகிரி தேவைப்படுமா? அதில் வந்து 1.1976 செட் ஸ்கோர் இருக்கிறார்கள் வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணிடலாமான்னு கேட்கும். நானா அந்த அக்கவுண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக்ல இக்கோனும் பிசினஸும் தான் நீ கேட்டிக்கு, ஆனா அப்ளை பண்ண எல்லாமீக்கேனா? ஜஸ்ரா, அது வந்துட்டு அப்படி இல்லை ஜஸ்ரா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது அவங்க மொத்தம் 3 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கணும். அதில் முதலாவது அக்கவுண்டிங் கம்பல்சரியாக எடுத்திருக்கணும். ரெண்டாவது பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இல்லாட்டி எக்கனாமிக்ஸ், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்திருக்கணும். அதாவது ஒன்று நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்திருக்கணும். மூணாவது கேட்குறாங்க ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐசிடி எடுத்திருக்கணும். ஸோ நீங்கள் கட்டாயம் பிஸ்னஸ் ஸ்டடிஸ்டிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஐசிடிங்கிற ஒரு சப்ஜெக்டை கட்டாயம் எடுத்திருக்கணும். ஸோ அதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம எல்லாரும் எடுக்கிற மாதிரி அக்கவுண்டிங், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்ளை பண்ணுங்க, பட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரிஃப்தி, நான் சொல்ல கிளியர் தானே ரிஃப்தி? ஓகே, கிளியர். ஆனா வந்து ஐசிடி அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் கட்டாயம் கம்பல்சரி. அது போடலாமிக்குதுனா அப்ளை பண்ணேல. அது இல்ல, நீங்க 3 சப்ஜெக்ட்ல உங்கள ஒரு சப்ஜெக்ட் வந்து ஐசிடி அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும். அப்படி இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது. சரியா? சம்டைம்ஸ் நிறைய பேர் அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ் 3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த 3 சப்ஜெக்ட்ல ஐசிடியோ இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கோ இல்லை. சொல்லுங்கதா, அதுதான் இஷ்யூ. ஐசிடியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் கட்டாயம். சஸ்ரா, நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்தீங்க? ஓகே, ஸோ அவங்களோட கொஸ்டின் முடிஞ்சு அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. அஸ்லீம், நம்ம அந்த இந்த கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பார்ப்போம், செட் பாக்ஸையும். ஓகே, நான் அதான் கேட்குறவங்க என்னன்னா சிஎஃப்ஏ செய்யறதுக்கு வந்து டிகிரி வந்து தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. 1.19 இருக்கிற செட் ஸ்கோருக்கு வந்து ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாமா? அது 2 ஒன்றா கேட்டிருக்காங்க. ரிஃப்டி, சிஎஃப்ஏ செய்யறதுக்கு டிகிரி தேவை. அதே மாதிரி ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் 1.9 வந்து அப்ளை பண்ணலும். ஆனால் வந்து எப்டிடியூட் வந்து கட்டாயம் பாஸ் ஆகணும். நீங்கள் 1.9 இருந்தும் எப்டிடியூட் பாஸ் ஆகாட்டி உங்களுக்கு ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் எடுக்க இயலாது. விலைக்கு நினைக்கிறேன். ரிஃப்டி, அந்த ஃபைனான்சியல் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு என்னன்னு சொன்னால், இப்போ அவங்களோட க்ரைட்டீரியா இப்போ 50 பேர் எடுக்கிறேன்னு சொன்னால், அவங்கள அந்த கோர்ஸ்க்கு 50 பேர் எடுக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட பேசிக் க்ரைட்டீரியா எப்படின்னு சொன்னால் 25 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இப்போ அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களில் இப்போ ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்டிடியூட் மார்க்ஸ் குறைய இருந்தாலும் ஜெட் ஸ்கோர் கூட இருந்து அவங்க அப்டிடியூட் பாஸ் பண்ணியிருந்தால் டிரெக்ட் என்ன செஞ்சிருவாங்க,
அந்த கோர்ஸுக்கு என்டர் ஆயிடுவாங்க, செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி 25 பேரை டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுத்து எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 25 பேரையும் எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா அவங்களோட ஜெட் ஸ்கோரையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களோட அப்டிடியூட் எக்ஸாம் ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து தான் மிச்சம் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருந்து அந்த 25 பேர் எடுப்பாங்க. அதான் அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டோம்னா 0.48 இருக்கிற செட் ஸ்கோருக்கு வந்து யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாமா கிடைக்குமான்னு கேட்காங்க. எப்படி 0.48? எஸ், 0.48க்கு நீங்க அப்ளை பண்ணலாம், பண்ணலாம்னு சொல்லி இல்லை, உங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்த மட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் என்ன யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸ் கிடைக்குங்கிறத ஷூரா சொல்லலாம். நீங்க பெரும்பாலும் அந்த மேனேஜ்மெண்ட்ங்கிற கோர்சஸ்ல உங்களுக்கு சான்சஸ் குறைய, பட் அந்த கொமான எல்லாரும் அப்ளை பண்ணலாம்ங்கிற கோர்சஸ்ல உதாரணம் அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், அதே மாதிரி ஏனைய கொஞ்சம் கோர்சஸ் பார்த்தோம் தானே, அதுல உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு அது அந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. நீங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி இல்லை, கட்டாயம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க, அப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் எழுதி பாருங்க. சம்டைம்ஸ் இல்லை, ஒரு ப்ராபப்ளி உங்களுக்கு கிடைக்கும், சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் அடுத்து வந்து சிஏ இன்ஸ்டிடியூட் கொடுக்குற டிகிரி அந்த பிஎஸ் அப்ளைட் அக்கௌண்ட் டிகிரி யூனிவர்சிட்டிலையும் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. சிஏ இன்ஸ்டிடியூட் கொடுக்குற பிஎஸ்சி அக்கௌண்ட்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டிலையும் கிடைக்குமான்னு கேட்கணும். ஸோ இந்த கேள்விக்கு நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டோம், 15 நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ அந்த அப்ளைட் அக்கௌண்டிங்கிற கோர்சஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ். ஆனால் அந்த கோர்ஸ் வந்துட்டு அப்ளைட் அக்கௌண்டிங்கிற கோர்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி டிகிரிஸ்ல எங்கேயும் வந்துட்டு இல்லை. அதோட அஸ்லீம் நம்ம அந்த செஷனை வந்துட்டு 7:45க்கு முடிக்கணும். அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்குது. அதில் எல்லாரும் கல்வி கொஞ்சம் குயிக்காக கேட்டால் நல்ல. அதுக்கப்புறம் வந்து இல்லை, நான் பண்ண சிட்டை நான் ஓப்பனுக்கு பண்ணிடுறேன். ஸோ இதில் தான் ப்ரைவேட்டாக வந்து செட்டு. அதோட ரிமாஸ்ங்கிறவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறார். ஸோ அவரும் கொஷின் கேட்க வந்தார். ரிமாஸ் கேட்கலுமா உங்களால்? இப்போ அப்ளைட் அக்கௌண்டிங் வந்து எங்கள்ட ஜப்பூர் அக்கௌண்டன்சியில் இருக்கிற நிறைய லெக்சரர்ஸ் தான் அதை மெயினாக படிப்பிக்கிறாங்க. அதாவது எங்கள்ட சிலபஸில் உள்ள நிறைய விஷயங்கள் அதுலேயும் நீக்குது. அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஆசிம். ஹலோ ரிமாஸ். ரிமாஸ் 10A. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ஸ்லேட்டை பார்த்து சொல்லிடுமா? செமி கவர்மெண்ட்ல சாரி, ஸ்லேட். ஓ ஸ்லேட். ஓகே, ஸோ ஸ்லேட்டை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் கூட பேசுகிறத நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் அட்மினை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் தருவார். ஸோ அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லைட்டை பற்றி இன்னும் கூட இன்ஃபர்மேஷன் தர இயலும். என்ன சொன்னால் நாங்கள் இப்போ 6:45க்கு முடிக்கணும், இப்போவே ஆல்மோஸ்ட் 44 ஆகிட்டு. ஸோ அஸ்லீம். ஹலோ ப்ரோ. ப்ரோ வந்து இந்த சக் ஸ்கோர் வந்து 0.75. நான் இப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ணா என்ன கோர்ஸ் எனக்கு கிடைக்கும்? மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கிடைக்க சான்ஸ் இல்லையா? பிரதர், உங்களோட பேர் வந்துட்டு தெரியல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம், பண்ண இயலான்னு சொல்லி சான்ஸே இல்லை. நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸோ 3C எடுத்திருந்தா, நான் நினைக்கிறேன் 3 இயர்ஸ் எடுத்திருந்தா அதுக்கு மேலே ரிசல்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலும், அப்ளை பண்ண இயலான்னு சொல்லி இல்லை. பட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும், எந்த யூனிவர்சிட்டி கிடைக்குங்கிறது உங்களோட டிஸ்ட்ரிக்டை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் எடுக்கிறாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்னங்கிற விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன யூனிவர்சிட்டி கிடைக்கலாம்ங்கிறத கெஸ் பண்ணி சொல்ல இயலும். ஸோ அது சொல்றது இன்னைக்கு கஷ்டம் தம்பி, பட் நீங்கள் ஷூராக அப்ளை பண்ண இயலும். இல்லைன்னா இந்த ரேங்க் வந்து 213, ரிசல்ட் வந்து B2C. அதுக்கு உங்களோட இப்போ டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி தெரியாமல் அந்த ரேங்குக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுறது கஷ்டம் தம்பி. ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் நீங்கள் பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்கள்.